Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh, ma'am. Sorry for delay. கொஞ்சம் இது நெட் ப்ராப்ளம் இங்க, அதனால சரியாம்மா? சரி. இன்னைக்கு என்ன நான் சொல்ல போறேன்னு நினைக்கிறீங்க? டிஎம்ஏ பத்தி சொல்லுவீங்க மேம். பத்தி சொல்வீங்க. வாட் இஸ் டிஎம்ஏ? டிஎம்ஏ என்ன? Assignment, அசைன்மெண்ட். என்ன அசைன்மெண்ட்? எப்படி? tutor marked assignment. Yes. அது எப்படி எழுதணும் தெரியுமா? எப்படி எழுதணும்னு தெரியுமா அது? இல்ல மேம். இல்ல. சரி. இப்போ அசைன்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கறத நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா நெட் கனெக்ஷன் வேற கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு இந்த பக்கம். சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 20 மார்க்ஸ், சரியா? 20 மார்க்ஸை இதை நீங்க ஃபுல்லா வாங்கணும். இந்த 20 மார்க்ஸ் நீங்க ஃபுல்லா வாங்கினா தான் தென் அடுத்த 80 மார்க்ஸ் நம்மளுக்கு ரிட்டன் அந்த எக்ஸாம் இருக்கும் இல்லையா? சப்ஜெக்ட் அப்ஜெக்டிவ் இருக்கும், சப்ஜெக்டிவ் இருக்கும். ஸோ இதை நீங்க அசால்ட்டா சாதாம நினைக்க கூடாது. ஓகே, 20 மார்க்ஸ் நம்ம ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. செகண்ட் திங் என்னன்னா, அது எப்படி எழுதணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணா, எப்படி எழுதுனா நம்மளுக்கு ஃபுல் மார்க் வரும் அப்படின்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சரியா? 2 மார்க் கொஸ்டினுக்கு பக்கம் பக்கமா எழுதக்கூடாது, பெரிய கொஸ்டினுக்கு கம்மியா எழுதக்கூடாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஏன்னா சில சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா 2 மார்க் தான், பட் அதுக்கு பார்த்தா ஒரு பக்கம் வரைக்கும் எழுதுவாங்க. நோ நீட் இல்ல அவ்வளவு. 2 மார்க்குக்கு அவ்வளவு எழுத தேவையில்லை. என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு அழகா முத்தாய்ப்பா சரியான ஒரு ஆன்சரா எழுதணும். எனக்குங்களா? சரியா? சரி. செகண்ட் திங், இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டிஎம்ஏ போர்ஷன்ஸ் நம்ம ஜஸ்ட் அப்படியே கோத்ரூ பண்ணலாம். சரி. அப்புறம் எழுதும் போது இப்ப கலர்ல நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கேள்வி பிளாக் கலர்லயும் பதில் ப்ளூ கலர்ல எழுதலாம். பட் பரவாயில்ல, ஒயிட் அண்ட் பிளாக் அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒயிட் அண்ட் பிளாக்ல தான் கொடுக்க போறோம்னா பரவாயில்ல. நீங்க அழகா லெட்டர்ஸ் ரொம்ப அழகா தெளிவா நல்லா புரியுற மாதிரி லெட்டர்ஸ் எழுதுங்க. சரியா? அதே மாதிரி ஒரு கொஸ்டின் எழுதி முடிச்சுட்டு ஒரு லைன் விட்டுட்டு அகைன் செகண்ட் கொஸ்டின் எழுதுங்க. நெருக்கமா அந்த வேர்ட்ஸ் வச்சு எழுத வேண்டாம். நான் சொல்றேன்னா பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட் புக் எடுத்து. சரியா? ஒரு வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கு இடையில அழகான இடைவெளி இருக்கணும். சரியான இடைவெளி விட்டு அழகா எழுதுங்க. ஒரு ஒரு பேஜுக்குமே பேஜ் நம்பர் போடணும். சரியா? ஒரு ஒரு பேஜுக்குமே பேஜ் நம்பர் போடுங்க. போட்டு அழகா ஃபினிஷ் பண்ணணும். சரியா? செகண்ட் திங், இதுக்கு நம்மளுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ் ஒன்று சார் கொடுத்துருக்காங்க. அது இந்த 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 கோத்ரூ இந்த லெசன்ஸ்லாம் கோத்ரூ பண்ணோன்னே நான் அது உங்களுக்கு தரேன். கொஷின் இப்போ நம்ம பார்ப்போம். என்னென்ன அசைன்மெண்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்குங்கிறத ஒரு தடவை பார்ப்போம் நம்ம. அப்போ அதுக்கு முன்னாடி அந்த பேஜை நான் காமிப்பேன். அந்த பேஜை நீங்க பிரிண்ட் பண்ணி முன்னாடி வச்சு அதை ஃபில் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஃபில் பண்ண முடிஞ்சா அதை அப்படியே போட்டோ காப்பி எடுத்து முன்னாடி வைக்க முடியினாலும் ஓகே. அந்த பேஜை வைக்க இல்லை, ஜஸ்ட் நான் ஃப்ரண்ட் பேஜில் எழுதிக்கிறேன், அதை பார்த்து அப்படியே எழுதிக்கிறேனாலும் நோ ப்ராப்ளம், தட்ஸ் யுவர் விஷ். ஓகே. பட் ஆனால் முன்னாடி அந்த ஒரு பேஜ் இருக்கணும். அந்த பேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எழுதணும். சரியா? சரி. இது ஒன்று. அழகா கொஷின் நம்பர்ஸ் கரெக்டாக போடணும். எழுதி முடிச்ச உடனே அனுப்பிடாதீங்க. அகெயின் செக் பண்ணுங்க. செக் பண்ணி அழகா கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கோமா, ஹெட்டிங் போட்டிருக்கோமா, கொஸ்டின் எழுதியிருக்கோமா, பேஜ் நம்பர் எல்லாம் எழுதியிருக்கோமான்னு பார்த்து அழகா அனுப்புங்க. நீங்க A4 சைஸ் பேப்பர்லயும் எழுதலாம், நோட் புக்லயும் எழுதலாம். சரியா? அது உங்க இஷ்டம். ஒண்ணு. செகண்ட் திங், எப்ப சப்மிட் பண்ணணும்? சப்மிஷன் கண்டிப்பா 15th இருந்தா நல்லது. வர்ற 15th. சரியா? பார்த்துதான் எழுத போறீங்க. ஸோ அதனால 15th ஏன் அப்படின்னா நாங்க 20th நாங்க டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணி நாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பணும்ல, மார்க்ஸ்ல அனுப்பணும்ல. அவங்க மற்ற வேலைகள் இருக்குல்ல, அப்புறம் தானே அவங்க ஃபைனலாக அவங்க சென்ட் பண்ணணும். நீங்க அந்த ஃபைனல் டேட்டை மைண்ட்ல வச்சுக்கிட்டு 30 தானே போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க லேட்டா அனுப்புனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சரி, உங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். அதனால டைம் இருக்குன்னு அசால்ட்டா இருக்கக்கூடாது. நீங்க 15ஆம் தேதி கொடுத்துடணும் அப்படின்னு மைண்ட்ல போட்டுக்கோங்க. சரியா? 15ஆம் தேதி கண்டிப்பா வந்துடணும் அப்படின்ட்டு. சரியா? சரி. இது அப்புறமேலு என்ன இது சம்பந்தமா வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க, அப்புறமேல் கேளுங்க. நான் கொஷின் உங்களுக்கு வாசிப்பேன், அப்ப கேளுங்க. இப்ப என்னென்ன நம்மளுக்கு
டிஎம்ஏ போர்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒரு நோட் புக் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றேன், எழுதுங்க. சரியா? ஏற்கனவே இருக்கு உங்ககிட்ட, பட் இருந்தாலும் இப்ப நம்ம பாக்குறதுக்கு. சரியா? என்னென்ன டிஎம்ஏ போர்ஷன்? லெசன் 12 10th எஸ், லெசன் 12 13 14 15 16 17 18, அப்புறம் 29 30 31 32 33 34 35 14 லெசன்ஸ் எதுக்கு? டிஎம்ஏக்கு. சரியா? 14 லெசன்ஸ் வந்து டிஎம்ஏக்கு. இப்போ நம்ம லெசன் 12 இருந்து ஜஸ்ட் வேகமா நம்ம ஜஸ்ட் ஒரு கோத்து பார்ப்போம். என்ன இருக்கு அந்த லெசன்ல, என்ன இருக்கு நம்ம ஜஸ்ட் அப்படி சொல்லிட்டு போலாம். ஸோ அப்போ உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா கண்ணுங்களா? புரிஞ்சா முஸ்ஃபிரா அந்த சபானா? Okay, ma'am. ஓகே ஒரு நிமிஷம். இப்போ 12 ஓகே 19 வந்துட்டோமா? சரி. இப்போ நீங்க வந்து ஏற்கனவே எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஒரு கொஷின் வந்து ஐந்திணை குறுந்திணை பத்தி ஒரு கொஷின் இருந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லையா? பட் ஆனா அது நீங்க அது வந்து நம்ம இதுல அவ்வளவா இல்லை. பட் நான் கூகுள் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் அதை பத்தி சொல்றேன். அது உங்களுக்கு தேவையில்லை. ஓகே ஏன்னா நீங்க அதை எழுதுற மாதிரி இல்ல. ஏன்னா 2 கொஸ்டின் கொடுத்து செலக்ட் 1 அப்படித்தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அழகா செலக்ட் பண்ணி எழுதுங்க. என்னமா எழுது. அதே மாதிரி செலக்ட் பண்ற கொஸ்டின்மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச கொஸ்டினா செலக்ட் பண்ணணும். சரியா? சும்மா ஓகே இது எழுதுமேன்னு அசால்ட் இது பண்ணாதீங்க. உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் இதுன்னு இல்லை. உங்களுக்கு எக்ஸாம் அப்பயா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் கொடுத்து 2 செலக்ட் பண்ணுங்க, 4 கொஸ்டின் கொடுத்து 2 செலக்ட் பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் தெரியும் செகண்ட் தெரியும் அப்படி டிக் பண்ணிட்டு எழுத ஆரம்பிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த 4 கொஸ்டினும் நல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணீங்கன்னா மேபி 2வது கொஸ்டினோட 4வது கொஸ்டின் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்ச கொஸ்டினா இருக்கலாம். சரி, அவசரப்படக்கூடாது. ஓகே, படாம நல்லா ஃபுல்லா கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல பெஸ்ட் உங்களுக்கு நல்லா எதை நல்லா தெரியும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி எழுதணும். சரியா? இப்போ வந்து இது மட்டும் போதும். எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு, நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க தெரியுமா? அப்போ உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி கொஸ்டின் செலக்ட் பண்ணணும், எப்படி எழுதணும், எப்படி வந்து படிக்கிறத மனப்பாடம் மைண்ட்ல வைக்கிறதுக்கு என்ன மாதிரி ட்ரிக்ஸ் இருக்கு, அது எல்லா விஷயமும் நான் எக்ஸாம் அப்போ சொல்றேன். உங்களுக்கு எக்ஸாமுக்காக வருவீங்கல்ல, அப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு நான் எப்படி வந்து அதை மைண்ட்ல வச்சுக்கிறது, எப்படி ஈஸியா மனப்பாடம் பண்றது, எப்படி கொஸ்டின் அப்ளை பண்றது, எப்படி கொஸ்டின் எக்ஸாம் ரூமுக்கு போகும்போது என்ன பயப்படக்கூடாதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அழகா நான் சொல்லுவேன். சரியா? சூப்பர். இப்போ அதுல பயண கட்டுரை இருக்கு பார்த்தீங்களா? பயணக்கட்டுரைன்னா என்னன்னா, இப்ப கதை எழுதுறாங்க, ஆர்டிக்கல் எழுதுறாங்க. இப்ப ஒரு இடத்துக்கு போய் இப்ப நம்ம இங்க இருந்து போகும்போது இப்ப நம்ம தஞ்சாவூர் போறோம்னு வச்சுக்கோமே. தஞ்சாவூர் வந்து எதுக்கு போறோம்னா நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போல, அங்க இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ பார்த்துட்டு வர்றதுக்காக போறோம்னு வச்சுக்கோமே. போயிட்டு வந்து அது என்ன ஹிஸ்டரி, அது எதுக்காக கட்டியிருக்காங்க, என்ன காலத்துல கட்டினாங்க, யார் கட்டினா, இப்ப என்ன லெவல்ல இருக்கு, அது எந்த லெவல்ல முதல்ல இருந்தது, அதை பத்தி ஃபுல் ஹிஸ்டரி. சரியா? இப்ப எப்படி வந்து அங்க போகலாம், எந்த பிளேஸ்ல இருக்குது, இத பத்தி, பயணம் பற்றி ஒரு கட்டுரை. என்னுடைய பயணம் இப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்ததுன்னு எழுதுறதுக்கு பேர் தான் பயண கட்டுரை. சரியா? இதுல வந்து காளீஸ்வரன் அப்படின்னு ஒரு கோயில், அந்த கோயிலை பத்தி வந்து இதுல கொடுத்துருக்காங்க. சரியா? அது எங்க இருக்கு? மதுரைக்கு பக்கத்துல தெற்குல இருக்குன்னு சொல்லி இருக்கும். அந்த 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 இடத்துல இருக்கு. அங்க எப்படி போறது, எந்த பஸ்ல போறது, அங்க வந்து ஏன் வந்து அந்த இடத்துல அந்த கோயில்ல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி கொடுத்துருப்பாங்க. யார் அந்த கோயிலை கட்டினது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கட்டின மன்னனுடைய பேர் என்ன, அவன் ஏன் கட்டுனா, என்ன விஷயம் நடந்தது அங்கன்ற மாதிரியான ஹிஸ்டரி தான் இருக்கும். சரியா? ஸோ இதுல என்ன கொஸ்டின் இருக்கோ, அதுல என்ன கொஸ்டின் இருக்கோ பார்த்து உங்களோட டிஎம்ஏல பார்த்து எழுதணும். சரியா? தென் நெக்ஸ்ட் லெசன் என்ன சொன்னேன்? 19க்கு அப்புறம் 12க்கு அப்புறம் என்ன லெசன் சொன்னேன் கண்ணுங்களா? எழுதி வைக்க சொன்னேன்ல. 12 பாஸ்தா சொன்னனால மறந்து 13. ஆனா இதுல வந்து 13 தான் கிடையாது. ஏன்னா சார் அனுப்புனதுல வந்து, ஏன்னா உங்களுக்கு அந்த 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 இதுல இருக்கா. இப்ப சார் வந்து எனக்கு அனுப்புனதுல அந்த போர்ஷன்ஸ்ல எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்க படிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா இது படிக்க தேவையில்லைல்ல. சரியா? இது வந்து உங்களுக்கு படிக்க தேவையில்லை. இந்த லெசன்ஸ்லாம் வந்து எக்ஸாமுக்கு படிக்க தேவையில்லை. இப்போ டிஎம்ஏக்கு மட்டும்தான் இது. சரியா? அதனால படிக்க தேவையில்லை, கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அதனால இந்த இந்த லெசன்ஸ் இங்க நீக்கப்பட்டுள்ளது. சரியா? சரி, இப்ப நம்ம அது என்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் என் புக் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம்.
பார்த்தாலே தெரியும். 13, 14 எஸ் இதா இருக்கு. பிழையின்றி எழுதுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லெசன் இருக்கு. பிழையின்றி எப்படி வந்து பிழை இல்லாமல் எழுதுறது. பிழை இல்லாமல் எழுதுறதுன்னா எப்படி? அதாவது இப்ப நம்ம தமிழ் எழுதும் போது சில இடத்துல இக்கு இச்சிட்டு வரும், சில இடத்துல அந்த அந்த ஒற்று எழுத்து வராது. இப்ப மரம் அப்படின்னா மரம்னு ரெண்டுமே ஒரு சின்ன, அதாவது வள்ளி நரகம் ரன்னகரம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சின்னரா பெரியரான்னு சொல்றேன். மரம்ல சின்னரா போட்டா என்ன மீனிங், பெரியரா போட்டா என்ன மீனிங் தெரியுமா? மரம் சின்னரா ஆமாமா. இப்ப மரம் இருக்குல்ல, மரத்துல சின்னரா போட்டா என்ன மீனிங்? பெரியரா மரம் அப்படின்னு பெரியரா போட்டா என்ன மீனிங்? சின்னரா போட்டா ட்ரீ. சரியா? ட்ரீ. ஆனா சபா கொஞ்சம் க்ளோஸ் பண்ண பெரியரா போட்டா அது வீரம்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி இப்ப பேச்சு வழக்குலாம் நம்ம சொல்றோம், ஏன் அந்த பையன் மரத்துல ஏறான் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது எழுதுறீங்க அந்த பையன் மரத்தில் ஏறுகிறான். பெரியரா போட்டா என்ன அர்த்தம்? மீனிங்க மாறிடுதா? அதே மாதிரி இப்போ வந்து எழுதும் போது ஒரு ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு இடையில சில ஒற்று மிகும். சரியா? அவனை பார்த்தேன், இப்ப அவனுக்கு கொடுத்தேன். சரியா? பேருந்தை நோக்கி ஓடினேன் இருக்குன்னா, பேருந்தை நோக்கிக்கு அப்புறம் ஓடினேன், அங்க எந்த ஒற்றும் வராது. பேருந்தை நோக்கி ஓடினேன். சரியா? பேருந்தில் இடம் பிடித்தேன். தென் வேற என்ன சொல்லலாம்? கையை பிடி அப்படியே வந்து வச்சுக்குவேன். அப்போ இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகள் வரும்போது இடையில இப்பு இச்சு இக்கு எல்லாம் போட்டு எழுதுவோம். ஏன் அந்த இடத்துல போடுறோம் அப்படின்னா, அது வந்து தமிழ் ரூல். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு இது சொல்றேன் உங்களுக்கு. கசட தபர, கூச்சுடு தூபூரு, அதாவது க ச ட தபர, இந்த இருக்கு பார்த்தீங்களா, அந்த 6 எழுத்து. இந்த 6 எழுத்துமே அது அந்த எண்டிங்கா வரும்போது, ஊக்கி மாத்திரா வரும்போது, உகரம் பெற்று வரும்போது, கா கு சு டு து பூரு, பெரும்பாலும் இந்த எழுத்துக்கு தான் அப்புறம்தான் மெய்யெழுத்து வரும். அவனுக்கு கொடு. சரியா? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும். தத்தை தத்தை பிள்ளை, இப்பு பிள்ளை. சரியா? சோ இந்த காச்சாட தபரக்கு முன்னாடி ஒற்று மிகும். இந்த மாதிரி பிள்ளை இல்லாம தமிழை எழுதுறது அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரியா? அதுக்கப்புறம் கடிதம் எழுதல். கடிதம் ரெண்டு விதமான கடிதம் இருக்குமா? 2 விதமான கடிதம். என்னென்ன கடிதம் தெரியுமா உங்களுக்கு? 2 types of letters தெரியுமா? என்ன விதமான கடிதம்? உறவுமுறை கடிதம், விண்ணப்ப கடிதம் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கடிதத்தை மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. மடல் அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்துல ராஜாக்கள்னா இருக்காங்களா, ஓலை, அதாவது ஒரு 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 ஓலை இலை இருக்குல்ல, இழல் தானே மடல் சொல்ல, இலை. அந்த காலத்துல எதில் எழுதுவாங்க? பேப்பர் இல்லையில, பேப்பர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பனை ஓலை அந்த மாதிரி இலைகள்ல வந்து எழுதுறதுனால அதுக்கு பேர் மடல் அப்படின்னு பேர் வந்தது. அதுக்கப்புறம் துணியில வந்து என்ன எழுதுவாங்கன்னா, ஓலை அப்படின்னா அதான் அந்த ஓலைச்சுவடி, அந்த இலை ஓலை இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து எழுதுவாங்க, பதப்படுத்தி அதுல எழுதுவாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் முதல்ல ஓலை, மடல் அப்படிலாம் பேர் இருக்கு அந்த காலத்துல. அதுக்கப்புறம் நிறைய வேற வேற நம்ம பேப்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த மாதிரிலாம் வந்துச்சு. இப்பனா எதுல வந்து நம்ம லெட்டர் கொடுக்குறோம்? மெயில்ல, இல்ல வாட்ஸ்அப்ல, இப்படிதான் கடிதம் எழுதுறோம். சரி, இது கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றமாயி இப்படி வந்திருக்கு. சரி, இப்போ கடிதம் எழுதுறதுல வந்து 2 வகை இருக்கு. உறவுமுறை கடிதம், விண்ணப்ப கடிதம். உறவுமுறை கடிதம்னா என்னன்னா, நம்ம உறவுகளுக்கு அப்பா அம்மா தந்தை கணவன் பிள்ளை சொந்தக்காரவங்க இப்படி எல்லாத்தையும் உறவுகளுக்கு எழுதுற கடிதம் பேர் உறவுமுறை கடிதம். சரியா? விண்ணப்ப கடிதம் அப்படிங்கிறது எல்லா விதமான ரெக்வஸ்ட் விண்ணப்பத்துக்கு. விண்ணப்பம் மீன்ஸ் அரசாங்கத்துக்கு விண்ணப்பம், வேலை வேண்டி விண்ணப்பம், ஸ்கூல்ல சர்டிபிகேட் வேணும் விண்ணப்பம், குடிநீர் குழா வேணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு நம்ம விண்ணப்பம் தர்றது, தெரு ஸ்ட்ரீட் லைட் சரியில்லைன்னு விண்ணப்பம் தர்றது. சரியா? இப்ப எங்க வீட்டுல வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வயதானவர்கள் அந்த பென்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக விண்ணப்பம் இருக்கிறது, இல்ல ஆதார் கார்டு வேணும் விண்ணப்பம். இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை விண்ணப்பிக்கிறதுக்கு பேரு விண்ணப்பம், விண்ணப்ப கடிதம். சரியா? அது எப்படி எழுதணும்? உறவுமுறை கடிதம் எப்படி எழுதணும்னா, நான் இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே ஒயிட் போர்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். சரியா? உறவுமுறை கடிதம் என்னன்னா, அந்த லெட்டர்ல ரைட் சைட்ல, சரியா,
ஜஸ்ட் ஒன்லி இப்ப நான் இருக்கேன், நான் எங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதுறேன் அப்படின்னா நான் ரைட் சைட்ல நான் எங்க இருக்கேன், திருப்பூர்ல இருக்கேன். திருப்பூர் டேட் மட்டும் தான் போடணும் ரைட் சைடு கார்னர். அதாவது அரபி எழுதும் பாத்தீங்களா, கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம இல்லையா. ஒரு புக் எடுக்கிறோம்னா அது எந்த பக்கத்துல இருந்து அரபி அலிஃப் அர் ரஹ்மான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம எப்ப எழுத விட ஆப்போசிட் சைட்ல தானே ஸ்டார்ட் பண்ணுவோம் அரபி. அது மாதிரி அந்த சைட்ல அந்த கார்னர்ல என்ன எழுதணும்னா ஜஸ்ட் நான் எங்க இருக்கேன், திருப்பூர்ல திருப்பூர், தென் அதுக்கப்புறம் டேட், என்ன டேட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சில புக்ல இப்ப +2 புக்கு 10th புக்கு ரெண்டையும் பார்க்கும்போது சில புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இது எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க அனுப்புனர் அட்ரஸ் அதுல லெஃப்ட் சைடு இருக்கு. ஆனா அனுப்புனர் அட்ரஸ் எழுத தேவையில்லை உறவுமுறை கடிதத்துல. ஒன்லி ஜஸ்ட் டைரக்டா அன்புள்ள அப்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா, எழுதினாலும் அனுப்புனர்ல அட்ரஸ் எழுதலாம் தப்பு இல்லை. பட் ஆனா நீங்க எழுதாமையே அன்புள்ள அப்பா நீ எழுதி உங்களுக்கு என்ன வேணும், பணம் வேணுமா என்னெல்லாம் எழுதிட்டு தென் எண்டிங்ல லெஃப்ட் சைடு எதுவுமே எழுதக்கூடாது. அதே மாதிரியே எப்படி அந்த அந்த அரபி மாதிரி திருப்பூர் பிளஸ் டேட் போட சொன்னோம் அந்த கார்னர்ல, அதே மாதிரி கீழே இப்படிக்கு அன்புள்ள உங்க பேர், அவ்வளவுதான். இவ்வளவுதான் இருக்கணும் உறவுமுறை கடிதல். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அனுப்புனர் அட்ரஸ் எழுதணும். இது பெறுநர் அட்ரஸ். எந்த பெறுநர், நீங்க அப்பா எந்த ஊர்ல இருக்காங்களோ, மதுரையில இருக்காங்கன்னா மதுரை அட்ரஸ் ஃபுல்லா எழுதணும். பெறுநர் அப்படின்னு போட்டு ஃபுல்லா பெறுநர் அட்ரஸ். பெறுநர் மீன்ஸ் 2. சரியா, 2 அட்ரஸ் போட்டு நாங்க என்ன பண்ணோம்னா 2 அட்ரஸ் போட்டு அதை வந்து ஜஸ்ட் ஒரு பாக்ஸ்குள்ள போடுவோம். ஏன்னா அது லெட்டர்ல நாங்க எழுதி அனுப்புறோம் அப்படின்னு ஒரு ஒரு புரிதலுக்காக ஒரு கீழே ஒரு பென்சில் ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ்குள்ள பெறுநர் போட்டு பெறுநர் அட்ரஸ் எழுதுவோம். இதுதான் உறவுமுறை கடிதம். சரியா, புரியுதா? உறவுமுறை கடிதம் புரியுதா? ஏன்னா இது கண்டிப்பா, புரியுது மேம். ஏன்னா இது எக்ஸாம்ல வரும், இப்பயும் எழுதணும் அதுக்காக. தென் அதுக்கப்புறம் விண்ணப்ப கடிதம்னு என்னன்னா, இப்போ ஒரு விஷயத்துக்கு விண்ணப்பம் எழுதுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அனுப்புனர் உங்களுடைய பேரு, உங்க 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 அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு தென் ஒரு லைன் விட்டுட்டு தென் பெறுநர். பெறுநர் யாரு, எந்த கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறீங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன இது அந்த இது எழுதணும். சரியா, எழுதிட்டு அதுக்கப்புறம் ஐயா, வெறும் ஐயா போட்டா போதும், மதிப்பிற்குரிய ஐயா அப்படி போட்டாலும் ஓகே. இல்ல வெறும் ஐயான்னு போட்டு அதுக்கப்புறம் பொருள் உள்ள ஃபர்ஸ்ட் என்ன போட சப்ஜெக்ட் பொருள். பொருள் எதுக்கு, எங்கள் தெருவில் விண்ணப்பம் வேண்டி தெருவில் தெருவிளக்கு வேண்டி விண்ணப்பம், தெருவில் தண்ணீர் வர செய்ய விண்ணப்பம், எனக்கு ஆதார் கார்டு வேண்டி விண்ணப்பம். இப்படி புரியுதா? அப்போ எதுக்காக விண்ணப்பம் அப்படின்னு அதை பொருள்ல போட்டு எழுதிடணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜஸ்ட் எழுதும் போது எப்பயுமே ஒரு பேரா ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு 5 லெட்டர் ஆர் ஒரு 10 லெட்டர்ஸ் எழுதுற அளவுக்கு லெஃப்ட்ல ஒரு கேப் விட்டுட்டு தான் அந்த பேராவை ஸ்டார்ட் பண்ணும். அப்படி மார்ஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரியா, அப்படி ஒரு 5 லெட்டர்ஸ் ஒரே ஒரு வேர்டு எழுதுற அளவுக்கு ஒரு இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், நான் என் பெயர் இது, நான் இவ்வளவு இங்க இருக்கேன், ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டமா இருக்குது, எங்க தெருவில் இத்தனை பேர் இருக்காங்க, ஸோ தெருவிளக்கு வேண்டும்னு நீங்க என்ன ஃபர்ஸ்ட் வந்து உங்க இருக்கிற இடத்த சொல்லணும். நான் யாரு, எதுக்காக இந்த அப்ளிகேஷன் போடுறேன், விண்ணப்பம் போடுறேன், என்ன பிரச்சனைங்கிறது செகண்ட் வரணும். வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தேங்க்யூ, நீங்க எப்படி எங்களுக்கு தெருவிளக்கு கொடுத்தீங்கன்னா எங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க பயனடைவார்கள் அப்படின்னு அவங்க அதை கொடுத்தாங்கன்னா என்ன பெனிஃபிட், இந்த 3 பாயிண்ட் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க யாரு எதுக்காக இந்த விண்ணப்பம் பண்றீங்க, அந்த விண்ணப்பம் என்னன்னு செகண்ட் பாயிண்ட் பிரிச்சா எழுதக்கூடாது. அது அந்த பேரால இந்த 3மே மென்ஷன் ஆயிருக்கணும். ஓகே, எனக்கு தெருவிளக்குல வந்து எனக்கு இது வேணும், எங்களுக்கு இத்தனை வீடு இருக்கு, ஸோ இது இருந்ததுன்னா நல்லது. தேர்ட் பாயிண்ட் அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்கணும், நீங்க கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்கு, இத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிறாங்க, இவ்வளவு வயசானவங்க இருக்காங்க, ஸோ தெருவிளக்கு இருந்தா நாங்க நன்றியுடையவர்களாக இருப்போம். அவ்வளவுதான் சொல்லிட்டு நடுவுல நன்றி அப்படின்னு எழுதணும். நடுவுல நன்றின்னு எழுதிச்சு மார்ஜின் பக்கத்துல நீங்க எந்த பிளேஸ்ல இருந்து எழுதுறீங்க அப்படின்னு, இப்ப நான் திருப்பூர்னு வச்சுக்கோங்களேன், திருப்பூர் போட்டு கீழே டேட் போடணும். அந்த திருப்பூருக்கு நேர அப்படியே அந்த அந்த சைடு இப்படிக்கு எழுதுவோம்ல, அந்த இடத்துல இப்படிக்கு உண்மையுள்ள உங்க நேம், அவ்வளவுதான் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணும், பாக்ஸ் போடாதான் நோ ப்ராப்ளம், போடாம பெறுநர் போட்டு அந்த பெறுநர் அட்ரஸ் எழுதணும். சரியா, தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மின்சார வாரியத்துறை, எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊருக்கு டேட் போட்டு சென்னை அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சது. இதுதான் விண்ணப்பம். இதுல ஏதாவது டவுட் இருக்காமா? இல்ல, ஓகே. அதுக்கு விவரித்தல் அப்படின்னா ஒரு விவரித்தல் என்ன தெரியுமா, விவரித்தல் ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு கதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 வேர்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம பெருசா பிரீஃபா எழுதணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்களேன், இப்ப நான் உட்காந்துருக்கேன், மவுஸ், திரை, புக், லேப்டாப்,
பத்திரிக்கை, தண்ணி, இதுதான் சொல்றேன். இதை வச்சு நீங்க ஜஸ்ட் ஒரு பேராமீட்டர் பண்ணும். வந்து கிளாஸ் எடுக்கும் போது வந்து யூஸ் பண்றதுக்கு மவுஸ் வேணும், அதனால மவுஸை வச்சுட்டு அவங்க வந்து கிளாஸ் எடுத்தாங்க, லேப்டாப் ஓப்பன் பண்ணாங்க, புக்கை பார்த்து எடுக்கிறதுனால புக் இருக்கு. புரியுதா? இதை வந்து நம்மளாம் ஒரு 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 கதை கிரியேட் பண்ணி இதை அவங்க கொடுத்துருக்கிற வார்த்தையை வச்சு அப்படியே ஃபுல்லா பிரீஃபா எழுதணும். அது எப்படினாலும் எழுதலாம், உங்க இஷ்டம். அது இப்படிதான் எழுதணும், இது கரெக்ட், இது தப்புன்னே கிடையாது. உங்களோட இமேஜினேஷன், அவ்வளவுதான். எது வேணாலும் எழுதலாம். தண்ணி இருந்துச்சு, கீழே தண்ணீர் பாட்டில் கொட்ட போச்சு, அவங்க தண்ணீர் பாட்டில் எடுத்து வச்சாங்க கூட எழுதலாம். நோ ப்ராப்ளம், தட்ஸ் யோர் விஷ். சரியா? அதை விவரித்து எழுதுதல் உங்களால. அது ஏன்னா உங்களோட இமேஜினேஷன், அந்த வேர்டை வச்சு எப்படி இமேஜினேஷன் விவரிச்சு எழுதுறீங்கன்னு தான். சரியா? அடுத்தது வர்ணனை. வர்ணனைனா கதை, கவிதை இதெல்லாம் எழுதும் பாத்தீங்களா? அதெல்லாம் அதுல வந்து வர்ணிச்சு எழுதுவோம் பாருங்க. ஒரு ஒரு போயம் எழுதுனா கூட அழகா வர்ணிச்சு எழுதுறது, கதை எழுதுனா கூட வர்ணிச்சு எழுதுறது. நம்ம இப்ப பார்த்தோம், எந்த இது பார்த்தோம்? சங்குதேவன் பார்த்தோமா? நம்ம இங்க பார்த்தோம்ல, சங்குதேவன் தர்மம். கரெக்டா? இந்த கிளாஸ் தானே சங்குதேவனின் தர்மம்? ஆமா ஆமா மேம். மேம். ஆமா. அப்ப எவ்வளவு வர்ணிச்சிருப்பாரு, அந்த அம்மா எப்படி இருந்தது, எப்படி வந்தது, இருட்டுக்குள்ள எப்படி அவன் அவன் வந்து எப்படி இருந்தான், ஆஜானுபகா இருந்தான், அந்த மாதிரி வர்ணனை. சோ இந்த மாதிரி நம்ம கதை எழுதுறதோ கவிதை எழுதுறோமோ, இந்த மாதிரி நம்ம எழுதும் போது வர்ணனை எப்படி அப்ளை பண்ணி எழுதுறது அப்படிங்கிறது தான் வர்ணனை. சரியா? கட்டுரை எழுதுதல்ங்கிறது, கட்டுரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கட்டுரை எழுதுதல் அப்படின்னா முன்னுரை இருக்கணும். கட்டுரையை மாஞ்சு மாஞ்சு படிக்கணும்னு தேவையில்லை கண்ணு. கட்டுரை உங்களுக்கு வராது. இது வரைக்கும் நான் கொஸ்டின் பார்த்ததுல வரல. பட் கட்டுரை எழுதுறதுன்னா என்ன தெரியுமா? ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அந்த டாபிக்ல முன்னுரை, முடிவுரை, கண்டென்ட், அவ்வளவுதான். இந்த முன்னுரை எழுதுறோம், முடிவுரை எழுதுறோம், அதுக்கு இடையில உள்ள கண்டென்ட்டை நீங்க எப்படி முடியுமோ அதெல்லாம் அப்படி பிரிச்சு பிரிச்சு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் சுற்றுச்சூழல்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? மணி எத்தனை கண்ணு? மணி டைம் இருக்கலாமா? இருக்கு மேம். ஓகே மேம். அப்ப சுற்றுச்சூழல் அப்படிங்கும் போது, அப்ப நம்மளுக்கு சுற்றுச்சூழல் என்னது? பொல்யூஷன் பத்தி கேக்குறாங்க. ஓகே, அப்ப முன்னுரையில என்ன எழுதணும்? முன்னுரை வந்து ஒரு அழகான ஒரு உலகத்துல இருக்கோம் நம்ம, ரொம்ப தெளிவான உலகம், எல்லாமே சுத்தமா தான் இருந்தது, பட் சுற்றுச்சூழல்னால நம்ம எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது முன்னுரை. முடிவுரை என்னது? இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதுகாத்தோம்னா நம்ம அழகான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம், முடிஞ்சுது. இப்ப இதுக்கு இன்பிட்வீன்ல கண்டென்ட் என்ன எழுத போறோம்? சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு எழுதணும். அதுதான். அப்ப கண்டென்ட்டை எந்தெந்த அளவுல பாதிக்குது நம்மளுக்கு? காற்று மாசு இருக்கு, தண்ணீர்ல கலப்படம் இருக்கு, மண்ணுல கலப்படம் இருக்கு, உணவுல கலப்படம் இருக்கு, தொழிற்சாலைனால இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அப்ப நம்ம ஒன்னொன்னா யோசிச்சோம்னா எவ்வளவு அழகா பாயிண்ட் பாயிண்டா வருது பாத்தீங்களா? அந்த பாயிண்ட சைட் ஹெட்டிங்கா போட்டு நீங்க அதை பத்தி உள்ள எழுதணும், அவ்வளவுதான். இதுதான் கட்டுரை எழுது. ரொம்ப ரொம்ப ஈஸி. கட்டுரை எழுதல் மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஈஸி. சரியா கண்ணு? சரி. இப்ப சுருக்கி வரைதல். சுருக்கி வரைதல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. சுருக்கி வரைதல் அப்படின்னா என்னன்னா, பெருசா ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க, அத எல்லாம் இப்ப நான் சொன்ன மாதிரி எப்படி நீங்க விவரிச்சு எழுதுறீங்களோ, ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்க கதையா விவரிச்சு எழுதுறீங்களோ, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கதையா கொடுத்துருப்பாங்க பெருசா, அதை ஒன்லி ஜஸ்ட் பாயிண்ட்டை மட்டும் சுருக்கி எழுதுறீங்க. அதாவது இப்ப கரகாட்டம்னு வச்சுக்கோமே, கரகாட்டம் தமிழ்நாட்டு கலையில் ஒன்று, மதுரையில இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கும், அது அப்படி அங்க இப்படி இந்த ஆட்டம் ஆடுவாங்க, அந்த ஆட்டம் ஆடுவாங்க, இது இப்படி ஆடுவாங்க, அப்படி ஆடுவாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, அது இந்த சாமி கும்பிட்டு இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்கன்னு கரகாட்டத்தை பத்தி பெருசா இருக்கும். சரியா? ஆனா இதை சுருக்கி எப்படி எழுதுறது? மதுரையில கரகாட்டம் ஆடுவாங்க, நாட்டுப்புற கலையில ஒண்ணு, அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஆடுவாங்க, அவ்வளவுதான். அது வந்து அந்த மெயின் பொருள் சொல்ற அந்த பாயிண்ட், அதை மட்டும் எழுதுறது. 3ல 1 பங்கா சுருக்கணும். சுருக்கி எழுதுதல்ங்கிறது ஒரு ஒரு 3 பங்கு, ஒரு பேரா கொடுத்துருக்காங்கன்னா அந்த பேரால 3 பங்கா, லைக் அதை சுருக்கி எழுதணும், ஒரு பங்கா. புரியுதா? 3ல 1 பங்கா சுருக்கணும் எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு 18 லைன் இருக்குன்னு வச்சுக்கோமே, அதை 3ல 1 சுருக்கணும் எவ்வளவு? ஒரு 6 லைன் தான். கரெக்டா? ஒரு 6 லைன்ல அந்த 18 லைன்ல சொன்ன விஷயத்த சுருக்கி சொல்லணும். அதுதான் சுருக்கி எழுதுதல். புரியுதா? சுருக்கி இப்போ வள வள கொலவலன்னு பேசாத, ஷார்ட்டா சொல்லிட்டு முடி அப்படின்னு சொல்லணும். நம்ம பேசும்போது ஷார்ட்டா சொல்லணும், அவ்வளவுதான். அதுதான் சுருக்கி எழுதுதல். புரியுதாம்மா? புரியுது மேம். புரியுது மேம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து 29. 29வது லெசன் என்ன தெரியுமா? பார்ப்போம். 29 வந்து முன்பதிவு விண்ணப்ப அதாவது இப்ப நம்ம பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ போறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த முன்பதிவு விண்ணப்ப நிரப்பமா இருக்கட்டும், வங்கி முன்பதிவு விண்ணப்ப படிவம்னா என்னன்னா, பஸ்ஸுக்கு போகும்போது முன்னாடி நம்ம டிக்கெட் புக் பண்றோம்ல, அது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது, ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே இந்த முன்பதிவு விண்ணப்ப நிரப்புதல்ல வரும்.
ஒண்ணும் இல்ல, அங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சலான் அது இருக்கும், ஒரு 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 படிவம் இருக்கும், ஒரு ஃபார்ம் இருக்கும். அதுல என்ன கேட்டிருக்காங்களோ அதை நிரப்பணும், அவ்வளவுதான். என்னென்ன கேட்டிருப்பாங்க பெரும்பாலும், யாரு பயணம் செய்யறா, அவங்க வயசு என்ன, அவங்க மேபி குழந்தைங்களா இல்ல வயசானவங்களா. வயசானவங்கன்னா அவங்களுக்கு சில கன்செஷன் இருக்கும், குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு சில கன்செஷன் இருக்கும். வயசு என்ன, எந்த இருக்கை வேணும், அந்த இருக்கையை செலக்ட் பண்ணுங்க, எவ்வளவு, எங்க ஊர்ல இருந்து எந்த பிளேஸ்ல இருந்து எந்த பிளேஸ்க்கு போகணும், ஆதார், ஃபோன் நம்பர், இவ்வளவுதானே கேட்பாங்க. அவ்வளவுதான், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு ஃபேமிலியில 6 பேர் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 6 பேர் போறோம் அப்படின்னா, அப்ப 6 பேர் பேரு, அவங்க வயசு, அவங்களுடைய ஆதார் நம்பர், எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்க போய் நம்ம புக் பண்ணணும். மேபி குரூப்பா போறாங்க, ஃபேமிலி வந்து ஒரு 20 பேரா போறாங்கன்னு வச்சுக்கோமே. சில முன்பதிவுல வந்து ஒரு ஃபார்முக்கு 6 பேர் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, சரியா. இன்னொரு ஃபார்முக்கு 8 பேர் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, அப்ப 6 பேருக்கு ஒரு ஒரு ஃபார்மா வாங்கி அந்த 20 பேருக்கும் ஃபில் பண்ணணும், சரியா. 3 6 18 அப்ப 4 ஃபார்ம் வாங்கணும். 4 ஃபார்ம் வாங்கி ஒரு ஃபார்ம்ல 6, இன்னொரு ஃபார்ம்ல 6, இன்னொரு ஃபார்ம்ல 6, இன்னொரு ஃபார்ம்ல 2, அப்படி எழுதி அவங்களுடைய ஆதார், ஃபோன் நம்பர், அவங்க கேட்குற எல்லா டீட்டெயில்ஸ், வயசு, தென் அதுக்கப்புறம் என்ன, பெரியவங்களானா பெரியவங்க, இன்னொன்னு இதுல ராணுவ வீரர்களா இல்ல தியாகிகளா, ஏன்னா அவங்களுக்கு தனி கன்செஷன் இருக்குல்ல. தாயிகளா இருக்கட்டும், இல்ல ராணுவ வீரர்கள் அவங்களுடைய குடும்பமா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் சில கன்செஷன் இருக்கும். ரெண்டாவது வந்து பாஸ் வச்சிருப்பாங்க, சில பேர் ஸ்டூடெண்ட் பாஸ் வச்சிருப்பாங்க, சில பேர் வந்து வயசானவங்க பாஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி வச்சிருந்தாங்கன்னா அதுக்குரிய நம்பர், அதெல்லாம் வந்து நம்ம நிரப்பி கொடுக்கணும். அதுதான் இந்த விண்ணப்ப படிவம் நிரப்புதல். ஓகே, அது நம்ம வந்து இப்படி நிரப்பணும் அப்படிங்கிறத விட அங்க அவங்க படிவம் வச்சிருப்பாங்க, தட்ஸ் ஆல். அதை நம்ம பார்த்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஓகே, தென் அது புரியுதாமா? புரியுது மேம். ஓகேம்மா. அது வங்கி, புரியுது மேம். ஆமா, இதே மாதிரிதான் வங்கி அஞ்சல் படிவம். இதே மாதிரி பேங்க்குக்கு போனீங்கன்னா பேங்க்ல சலான் தருவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கேயும் சலான் தருவாங்க. அதுவும் இதே மாதிரிதான். என்ன இது, என்னன்னு இது என்ன கேட்பாங்க, இதுல போய் வயசா நம்ம போறோமா, யாருக்கு அனுப்புறோம், அவங்களுடைய அவங்க ஃபோன் நம்பர் என்ன, அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ன, எந்த பிரான்ச், அதுதான் நமக்கு தெரியணும். அப்புறம் நான் எந்த பிரான்ச்ல இருந்து அனுப்புறேன், எவ்வளவு அனுப்புறேன், எந்த டேட் அனுப்புறேன், அவ்வளவுதான். அக்கௌண்ட் நம்பர் இது மட்டும் தெரிஞ்சா போதும், அனுப்பிடலாம். இல்ல பேங்க்ல போடணும், டெபாசிட் போடணும் அப்படின்னா எந்த பேங்க்ல எவ்வளவு போடுறேன். அதுவும் முக்கியமா 500 ரூபானா 500 ரூபாவா எத்தனை நோட்டு, அது காலம் இருக்கும். காலத்துல 100 ரூபாவா எத்தனை நோட்டு, 50 ரூபாய் எத்தனை நோட்டு, 20 ரூபாய் எத்தனை நோட்டு, 1000 ரூபாய் தான் போயிடுச்சு இப்ப இல்லையா, செல்லாததான். இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்ப 500 ரூபாவா ஒரு 10 நோட்டு இருக்கு, 20 ரூபாவா 50 நோட்டு இருக்கு, 50 ரூபாவா 3 நோட்டு இருக்குன்னு பார்த்து அதை கவுண்ட் பண்ணி தென் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், டெபாசிட் பண்ணணும், சரியா. டெபாசிட் பண்றதுக்கு ஒரு சலான் தருவாங்க. அதுல என்ன கேட்டிருப்பாங்க, பேரு, அக்கௌண்ட் நம்பரு, எவ்வளவு பைசா, என்ன டேட் போடுறீங்க, எந்த எந்த பேங்க், இது எல்லாம் சொல்லுவாங்க. எடுக்கும் போது எந்த பேங்க்ல, எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கிறீங்க, உங்க பேர் என்ன, உங்க மொபைல் நம்பர் என்ன, உங்க ஆதார் என்ன, இதெல்லாம் கேட்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டா நம்ம கொடுக்கணும், அவ்வளவுதான், சரியா. இப்ப திட்ட முன்வரைவு தயாரித்தல் வேற நம்ம 32 இருக்கா, 30 30 34 35. ஓகே, இப்போ முன்வரைவு தயாரித்தல்னா பிளான். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம் இல்ல ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரீ பிளான் ஒன்று செய்வோம்ல. இங்க 5 நிமிஷத்துக்கு இங்க போறோம், 10 நிமிஷம் இது விஷயம் செய்யறோம், நம்ம இந்த விஷயத்தை செஞ்சுட்டு 15 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம அந்த அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கொடைக்கானல் போறீங்க. கொடைக்கானல் போகும்போது அதுக்கு பிளான் பண்ணுவீங்களா இல்லையா. காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், சரியா, எந்திரிச்சு எல்லாம் முடிச்சுட்டு போறோம், இது இந்த நேரத்துல இங்க இருக்கோம், இங்க நேரத்துல இந்த இருக்கோம், இந்த வேலையை முடிச்சிடுறோம், மதியானத்துக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடும், அப்புறம் ஹோட்டலுக்கு போயிடுறோம், அப்புறம் திருப்பி வரோம். இப்படி ஒரு பிளான் இருக்குமா இல்லையா. ஒரு நாள் ஒரு விஷயம் செய்யறோம்னா நம்ம முன்னாடி எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிளான் பண்ணுவோம்ல. இந்த மாதிரி பிளான் பண்றதுக்கு பேர் தான் திட்டம் முன் வரைதல். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது விஷயம் பண்றது, சரியா. அதே மாதிரி இது இன்னொன்னு என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நேர்காணல் பண்ண போறோம், இப்போ ஒருத்தவங்க சந்திக்க போறோம், ஒருத்தவங்க கூட பேச போறோம். இப்போ ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஒரு பெரிய மனுஷன் வச்சுக்கோமே, ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் வந்து பவளப்பாறை பத்தி நல்ல நாலேஜ் உள்ள ஒருத்தர், டாக்டரேட் வாங்கியிருக்காரு. இப்ப அவரை நீ பார்க்க போற அப்படின்னா அப்ப அவருக்கு முன்னாடி பவளப்பாறைகள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரியாம அவர்கிட்ட போய் என்ன பண்ணி கேட்க போறோம், பேச முடியாதுல்ல. சோ அப்ப எப்ப போகணும், எந்த நேரத்துல அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவரை போய் பார்க்க போறோம், நம்ம என்னென்ன கொஸ்டின் கேட்கணும்னு முன்னாடி பிளான் பண்ணி வச்சிருக்கணும், சரியா. அதே மாதிரி நேர்காணல் அப்படிங்கும் போது இதுதான், போய் ஒருத்தங்களை நம்ம நேர்காணல் பாக்குறோம் அப்படின்னா பேட்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல. நேர்காணல் போறோம் அப்படின்னா அவங்கள இப்ப நம்ம டிவில நிறைய வரும், கோபிநாத்தா இருக்கட்டும், வேற வேற ஆளுங்க இருக்கட்டும், நேர்காணல் பண்ணுவாங்கல்ல, ஒருத்தவங்களை உட்கார வச்சு கொஸ்டின் கேட்பாங்கல்ல. அப்ப நேர்காணல் போகும்போது யாரை பார்க்க போறோம், என்ன விஷயம் நம்ம பேச போறோம், எதை பத்தி பேச போறோம், அப்ப பேசும்போது எப்படி அதை வந்து ரெக்கார்ட் பண்றது,
நம்ம மொபைல்ல ரெக்கார்ட் பண்றதா, இல்ல அதுக்குன்னு தனியா ஒரு மிஷின் வச்சு ரெக்கார்ட் பண்றதா, இல்ல ஷார்ட் நோட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல சுருக்கெழுத்து, அதுல நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறதா, இல்ல வெறும் நோட் மட்டும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி வேகமா எழுதி வைக்கிறதா. ஸோ அவங்க என்ன பேசுறாங்கங்கிறத நம்ம கரெக்டா பதிவு பண்ணணும்ல. அப்பதான் வந்து நம்ம கரெக்டா சொல்ல முடியும். ஒரு புக்ல நம்ம வந்து எழுதுறோம், இவரை நேர்காணல் கண்டேன், அது நாளை வரி இதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொன்னா உண்மையை சொல்லணும் இல்லையா? அப்ப அதுக்கு ப்ரூஃப் வேணும் நம்மளுக்கு கரெக்டா எழுதுறதுக்கு. ஸோ அதனால இப்ப பெரும்பாலும் எல்லாம் ரெக்கார்ட் தான் பண்றாங்க. ரெக்கார்டிங்கை தவிர சில பேர் எழுதவும் செய்யறாங்க, நோட்டும் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு இது நேர்காணல் அவங்கள பார்த்தோம்னா, இப்ப நேர்காணல் ஒருத்தவங்களை பார்க்க போறோம்னா நம்ம முதல் சொன்ன மாதிரி யாரை நேர்காணல் பண்ண போறோம், எதை பத்தி பேச போறோம், நம்ம விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் அவங்ககிட்ட கேட்க முடியும். இல்லாட்டா என்ன கேட்கறது, எந்த கேள்வியும் கேட்க முடியாது தானே. அவ்வளவுதான். சரியா? செய்து எழுதுதல் அப்படிங்கும்போது ஆஹ் இப்ப வந்து நேர்காணல் பார்த்தாச்சு. இப்ப நான் இதை வச்சே சொல்லித்தரேன். சரியா? இப்ப நேர்காணல் பார்த்தாச்சு. இப்ப முதல்ல திட்ட முன்வரைவுனா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், இப்ப நேர்காணல் பண்ண போறோம், ஒரு விஷயத்துக்கு போறோம், அதுக்கு நம்ம ப்ரீ பிளான் பண்றது திட்ட முன்வரைதல். நேர போய் அங்க நேர போறோம், அவரை பார்த்து பேட்டி எடுக்கிறோம். அப்ப நம்ம என்னென்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், எப்படி கேள்வி கேட்கணும், நம்மளையே பேசிட்டு இருக்க கூடாது. அவரை பேச விடணும். கரெக்டா? அவர் வந்து நம்ம பேச விட்டு அவர்கிட்ட இருந்து விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்ப எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிட்டோம். 1 மணி நேரம் நேர்காணல்னா நேர்காணல் பண்ணியாச்சு. இப்போ நேர்காணல் பண்ண விஷயத்த செய்தியா எழுதணும்ல, பேப்பர்ஸ் கொடுக்கணும், 6வது வயசு பத்திரிக்கை கொடுக்கணும், மேகசின் கொடுக்கணும். அப்ப அதை எப்படி செய்தியா எழுதுறது, செய்தி எவ்வளவு அழகா எழுதுறது, எந்த ஒரு கூடுதல் குறைவும் இல்லாம, ஆனா மக்கள் விரும்புற அளவுக்கு ரொம்ப நளினமா கரெக்டா மக்கள் புரியுற மாதிரி வார்த்தைகளை போட்டு எப்படி எழுது, ரொம்ப ஸ்டாண்ட், எனக்கு தமிழ் நல்லா தெரியுமா இருக்கும், பயங்கர ஸ்காலர் நான் அப்படின்னு பக்காவான தமிழ் வார்த்தையை போட்டு பேசினா சாதாரண மக்களுக்கு போய் சேராதுல்ல அந்த செய்தி, இல்லையா? பட் சாதாரண மக்களுக்கு சேர்ற அளவுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரியான சரியான ஒரு வார்த்தையை எடுத்துட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா, படிக்கும் போது போர் அடிக்காம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிற அளவுக்கான ஒரு விஷயத்த என்ன பண்ணணும், நம்ம வந்து கொடுக்கணும். சரியா? இதுதான் வந்து செய்தி எழுதுதல். அதுக்கப்புறம் அடுத்து என்ன இருக்கு, துணுக்குகள் எழுதுதல். துணுக்குகள் எழுதுதல் அப்படின்னா என்னன்னா, செய்தி எழுதுதல்ங்கிறது பாருங்க, இதை வச்சு உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு வரிசையா நான் சொல்லித்தரேன். செய்தி எழுதுதல்ங்கிறது நீங்க ப்ரிப்பேர் பண்ணதுல இருந்து, எப்படி காலையில போனேன் 5 மணிக்கு அவரை பார்த்தேன், அவர் இந்த மாதிரி வந்திருந்தாரு, வந்து பேசினாரு, அவர் பார்க்கும் போதே கம்பீரமா இருந்தது, அவருடைய வரைவு அப்படி இருந்தது, ரொம்ப மிடுக்கா இருந்தாரு, உட்காந்து நாங்க பேச ஆரம்பிச்சோம், இந்த கேள்வி கேட்டு அவர் இப்படி சொன்னாரு அப்படின்ட்டு ஃபுல்லா நேர்காணல் ஃபுல்லா எழுதுவோம். இதுதான் ஃபுல் நேர்காணல் செய்தி எழுதுதல். செய்தி எழுதிட்டு துணுக்கு எழுதல்னா அந்த நேர்காணல்ல இப்ப ஏதோ ஒரு முக்கியமான ஒரு 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 விஷயம் மனசுல பட்டிருக்கோம். இப்ப அவர் பவளப்பாறைன்னு வச்சுக்கோமே, நீங்க வேற நான் போனேன்னா அந்த பவளப்பாறையில நின்னுட்டு நான் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா எதுமோ கடிச்சிருச்சு, இல்ல ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, எனக்கு பயங்கரமான இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான்னு வச்சுக்கோங்க. அதை செய்தியில எழுதியிருப்போம். ஆனா அந்த விஷயத்த மட்டும் துணுக்கு மட்டும் எழுதுறது, இந்த ஒரு பர்டிகுலர் மட்டும், பவளப்பாறைக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு பாருங்க அப்படின்னு அந்த ஒரு துணுக்க மட்டும் எழுதுறது, ஒரு குட்டி பார்ட். நம்மளுக்கு அதாவது அவ்வளவு விஷயம் சொல்லும் போது எந்த விஷயம் நம்மளுக்கு மனசுல ரொம்ப பட்டுச்சோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து துணுக்கா எழுதுறது. துணுக்கு மீன்ஸ் ஒரு குட்டி, ஒரு 4-5 லைன்ல ஒரு விஷயத்த மட்டும் சொல்றது. புரியுதா? அதாவது நீங்க புக்கில் எடுத்து மேகசின் பார்த்தீங்கன்னாவோ, இல்ல நீங்க நியூஸ் பேப்பர் வாசிச்சீங்களாவோ, ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கம் பக்கமா ஹெட்டிங் போட்டு எழுதுறதுக்கு பேரு நியூஸ், செய்தி. எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன ஹெட்டிங் போட்டு வந்திருக்கும் ஏதாவது, இவர் கீழே விழுந்தார், தக்காளி விலை உயர்கிறது அப்படின்னு ஒரு 4-5 லைன்ல இருக்கும். அதுக்கு பேர் துணுக்கு. துணுக்கு மீன்ஸ் குட்டி குட்டியா எழுதுறது, ஒரு விஷயத்த மட்டும் சொல்றது. துணுக்குக்கும் செய்திக்கு வித்தியாசம் புரியுதா கண்ணுங்களா? புரியுதுங்களா? புரியுது சரி. மேம். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேனே. இப்ப அதாவது இப்போ வந்து விஜய் பிரச்சனைன்னு வச்சுக்கோ. விஜய் பிரச்சனைப்போ விஜய் அங்கிருந்து கிளம்புனாரு, வந்தாரு, இப்படியானு, அப்படியாச்சு, இப்படியா இப்பச்சாக்கும், அப்படியாக்கும், இப்படி ஃபுல்லா எழுதுறது பேர் செய்தி. அவர் கிளம்புனாரு, திரும்பினாரு, இத்தனை மணிக்கு வந்தாரு, அத்தனை மணிக்கு வந்தாரு, எல்லாம் வர்றது செய்தி. துணுக்கு என்ன தெரியுமா? இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். துணுக்கு என்ன? இவர் கை காட்டல, அவ்வளவுதான். இந்த அந்த ஒரு குட்டி பர்டிகுலர் நியூஸ் இருக்கு பத்தியா, அதுக்கு பேர் தான் துணுக்குன்னு சொல்லுவோம். புரியுதா? இப்ப துணுக்குன்னா ஒரே ஒரு ஒரு விஷயத்த மட்டும். சரியா? அதுக்கு பேரு துணுக்கு. சரியா கண்ணு? சரி. இப்போ இப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கிற டிஎம்ஏல இருக்கிற போர்ஷன்ஸ். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை நீங்க என்ன பண்ணணும், அதை கேட்கிற கொஸ்டின்ஸும் இப்ப நான் வாசிக்கிறேன், வாசிச்சுட்டு நான் வந்து அதை பத்தி சொல்றேன். சரியா மணி? எஸ், உங்க டைம் இருக்கு. ஓகே. இப்ப நான் அந்த இது ஓப்பன் பண்றேன். என்னமா உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம் கண்ணுங்களா.
இல்ல மேம் மேம் ஒரு நோட்லயே doubt. நம்ம எழுதிக்கலாமா? என்னம்மா ராஜா? நோட்ல எழுதிக்கலாமா இல்லாட்டா அதுக்குன்னு தனியா ஷீட் ஆ, வாங்கி A4 ஷீட் அந்த மாதிரி எழுதணுமா? இல்ல தாராளமா நீங்க வந்து நோட்ல எழுதிக்கலாம். நீங்க தாராளமா நோட்ல எழுதிக்கலாம். ஓகே, ஓகே நோட்ல மேம். தான் நம்ம எழுதணும். என்ன எழுத போறோமோ ஆமா ஆ ஆமா, நீங்க தாராளமா நோட்ல எழுதிக்கங்க. நம்ம என்ன இல்ல உங்களுக்கு A4 சைஸ் பேப்பர் இருந்தாலும் A4 சைஸ் பேப்பர் எழுதணும். நம்மளுக்கு எதுல எழுதினாலும் நம்ம போட்டோ எடுத்தானப்ப அனுப்ப போறோம். சோ ஓகே நம்மளுக்கு வந்து மேம். அது பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஓகே மேம். மேம் நான் உங்களுக்கு எழுதி அனுப்புனேனே அது ஓகேவா? பார்த்தேன். பட் ஆனா சார் வந்து அவங்களா எழுத சொல்லுங்க. நீங்க வந்து எதுவும் இது பண்ணாதீங்கன்னு சொன்னங்காட்டி நான் ஒன்றும் அதை ஒன்றும் சொல்லலை. ஏன்னா சார் வந்து அவங்களா எழுதணும், நீங்க எல்லாமே கைட் பண்ணீங்கன்னா. ஃப்ரண்ட் பேஜ் பாத்தீங்களா கண்ணே? ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தேன் மேம். ஃப்ரண்ட் பேஜ் எங்க வைக்க அது தெரியுமா? ஏன்னா இதுக்குள்ள இருக்கு. ஃப்ரண்ட் பேஜ் எடுக்க தெரிய முடியலையே. இங்க பாக்குறேன், இது இல்ல. ஃப்ரண்ட் பேஜ் வந்து என்னென்ன சார் கேட்டிருந்தாங்க அதுல? ம், அதுல வந்து நேமு இல்ல ரோல் நம்பரு ம் வெரிஃபிகேஷனு டீச்சரோட நேம், டீச்சர் நேம்ஸ். வேற என்ன இருந்தது? கிளாஸ், உங்க நம்பர். மீடியம், சப்ஜெக்ட். ஓகே, அப்புறம் உங்க நம்பர் ஒண்ணு இருந்தது. இந்த இருக்கு, வந்துருச்சு. இந்த பாருங்க ஆமா. அக்கா, அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் சார் தருவாங்க உங்களுக்கு. சரியா? இந்த பேஜை வந்து நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி முன்னாடி வச்சு போட்டோ எடுக்கலாம். இல்ல அதுவும் இது இது முன்னாடி வச்சு எழுதலாம். இல்ல நீங்க எழுதலாம், அது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. சரியா? அதனால நீங்க எழுதி இது எதுக்கு அவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க? முன்னாடி ஒரு ஃப்ரண்ட் பேஜ்ல இதை வந்து எழுதிக்கங்க. நீங்க கலர்ல தான் கொடுக்குறீங்க அப்படின்னா கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஐடென்டிஃபை பண்ணுங்க. சரியா? என்ரோல்மெண்ட் நம்பர் பிளாக்லயும் அந்த நம்பர் எழுதுறது வந்து ப்ளூல எழுதுங்க. இல்ல நான் பிளாக் அண்ட் ஒயிட் தான் அனுப்ப போறேன்னா பிரச்சனை இல்லை. எந்த கலர் பெண்ணை யூஸ் பண்ணலாம். ஓகே, நேம் எழுதிக்கணும், கிளாஸ் என்ன, மீடியம் என்ன, சப்ஜெக்ட் என்ன, சப்ஜெக்ட் கோட் என்ன அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணும்னு என்னன்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் ஃப்ரண்ட் பேஜ். ஓகேம்மா? ஓகே மேம். ஓகே, குட். ஓகே மேம். ஓகே, இப்போ நம்ம அசைன்மெண்ட் பார்க்கலாமா? டூ எஸ், இதுதான் நோட் புக். உங்களுக்கு வேணா நோட் புக் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய ஈஸிக்கு. சரியா? இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து திருப்பி எழுதணும்னு தோணும். ஆஹா, இப்படி எழுதணுமா அப்படின்ட்டு. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்தல் வேண்டும். ஒவ்வொரு வினாவிற்கு அருகில் அதற்கான மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. எதுக்காக அது பக்கத்துல மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன? மதிப்பெண்ணுக்கு தகுந்த ஆன்சர் எழுதணும். சரியா? பக்கம் பக்கமா எழுதினாலும் அந்த 2 மார்க் தான் போட போறாங்க. சரியா? பட் ஆனா நீட்டா அழகா எழுதணும். சரியா? ரொம்ப முக்கியம். எந்த அடித்தல் திருத்தல் இல்லாம ஒரு ஒரு இதை வச்சு அழிச்சு அந்த மாதிரிலாம் இல்லாம ப்ரெசென்ட் பண்றது வந்து பெஸ்டா ப்ரெசென்ட் பண்ணணும். சரியா? அப்படி பார்க்கும் போது அப்படி கல்ல ஊத்திக்கிற மாதிரி அழகா இருக்கணும். எந்த ஒரு அடித்தல் கிறுக்கல் இல்லாம நல்லா நீட்டா. நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில எப்படி கேப் விடுறீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி கேப் விட்டு அழகா ஒரு கொஸ்டின் முடிச்சோடனே ஒரு லைன் விட்டு. சரியா? அப்படி ரொம்ப அப்படி டெக்கரேஷன் பண்ணி அப்படி அதெல்லாம் கிடையாது. நீங்க எழுதுறத வந்து பெஸ்டா ப்ரெசென்ட் பண்ணணும். தட்ஸ் ஆல். சரியா? ஏன்னா அதுல மேட்ரு இருக்கணும். புரியுதா? சரி, இப்போ ரெண்டாவது என்ன? விடைத்தாளில் முதல் பக்கத்தில் பெயர், பதிவு எண், தாளின் பெயர் போன்றவற்றை எழுத வேண்டும். இதுதான் சார் அனுப்பியிருக்காங்க நம்மளுக்கு. கரெக்டா? இப்ப காமிச்சேன்ல, இது ஃப்ரண்ட் பேஜ்ல நீங்க வைக்கணும். வச்சுட்டு உங்களுக்கு அதுல என்ன எழுதுன்னு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டை கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க. ஓகே, சரி, பிஸ்மில்லா. இப்போ பின்வரும் வினாக்களுக்குள் ஏதேனும் ஒரு வினாவிற்கு 40 அல்லது 60 சொற்களுக்கு விடையளிக்க. காளையார் கோயிலின் இருப்பிடத்தை எழுதுக. இப்ப நான் சொன்னேன்ல, அந்த காளீஸ்வரன் காளையார் கோயில் அந்த ஒரு இடத்துல மதுரை பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? நான் படிச்சீங்க ஞாபகம். எஸ், அந்த 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 கோயில் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு மட்டும் எழுதுனா போதும். 2 மார்க் கொஸ்டின் தான். பாடம் 12ல இருக்கு. சரியா? சரி, அது எங்க இருக்கு? பாடம் 12ல எந்த கரெக்டா அந்த பேஜ் முடியும் போது பாத்தீங்கன்னா அந்த லெசன் ஃபுல்லா இருக்காது. லெசன் ஃபுல்லா முடிச்சுட்டு இதெல்லாம் நான் கொடுக்குற டிப்ஸ். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. லெசன் ஃபுல்லா முடிச்சுட்டு அந்த அந்த 12வது லெசன் ஃபுல்லா முடிச்சுட்டு கடைசியா கொஸ்டின் ஆன்சர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க காளையார் கோயில் எங்க இருக்குன்ட்டு. சரியா? அதை பார்த்து அழகா நீங்க எழுதணும். சரியாமா? ஜஸ்ட் 2 மார்க்ஸ் தான்.
அந்த ஆன்சர் மட்டும் எதுனா போதும். ஓகே, சரி. நான் கொடுக்க டிப்ஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னால ஆன்சர் கரெக்டா சொல்ல முடியாது, பட் ஆனா சொல்றத கரெக்டா வச்சுக்கோங்க. ஏன்னா ஆன்சர் சொல்லிட்டா உங்களுக்கு வேலை இல்லாம போயிடும். சரியா? அப்புறம் எப்படி எக்ஸாம் எழுதுவீங்க? இப்ப இதுக்கே நீங்க வந்து தேடி பார்த்து ஆன்சர் எழுத முடியல அப்படின்னா எக்ஸாமுக்கு நீங்க படிக்கணும் தானே? சரியா? அந்த பிராக்டிஸ் வரணும். அதுக்காக சுய உதவிக்குழுவின் தணிக்கை என்பதை கூறுக. அது சுய உதவிக்குழு. இப்ப நான் எது இந்த பின்னாடி வந்து எழுதலுக்கு அப்புறம் இந்த விண்ணப்பம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, விண்ணப்பம்னா பார்த்தோமா, அதுல வரும் சுய உதவிக்குழு வந்து எப்படி வந்து எல்லா பேரும் சேர்ந்து எப்படி சுய உதவிக்குழு ஒண்ணு வைக்கிறாங்க. அதாவது இப்ப 6 லெசன் 19 அப்படின்னா 19.1, 19.2, 19.3 அப்படி இருக்கும். இப்ப கதை எழுதுதல் அப்படின்னா வர்ணனை வர்ணனை பத்தி சொல்றாங்க அப்படின்னா கதையில வர்ணனை எப்படி இருக்குன்னு ஒரு லெசன் இருக்கும், சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு பேஜுக்கு. அப்புறம் கவிதையில எப்படி இருக்கும் அந்த மாதிரி தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. இப்ப சுய உதவிக்குழுவின் தணிக்கை அப்படின்னா பாடம் 32 போய் பாத்தீங்கன்னா சுய உதவிக்குழு எப்படி, அது எப்படி வந்து அது தணிக்கை மீன்ஸ் எப்படி அதை அரேஞ்ச் பண்றது, அதுக்கு என்ன ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுதான் சுய உதவிக்குழுவின் தணிக்கை. சரியாமா? அதை பார்த்து உங்களுக்கு காளையார் கோயில் இருப்பிடத்தை எழுதுங்களே எழுதிருக்கீங்க ஒண்ணு தானே, ஏதேனும் ஒரு வினா தானே, அப்ப அதே எழுதிருவீங்க. அது ஈஸி தான். இதை நீங்க தேட மாட்டீங்க, பட் தேடினாலும் சுய உதவிக்குழுவின் தணிக்கைன்னு அங்க இருக்கும். அது டாபிக் போட்டு இருக்கும். தணிக்கைன்னு என்னன்னா அந்த எப்படி அவங்க அரேஞ்ச் பண்றாங்க, எப்படி வரவு செலவு பாக்குறாங்க, எப்படி அவங்க வந்து குரூப் ஃபார்ம் பண்ணி என்ன மாதிரியான ஒரு 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 தலைமையின் கீழே எப்படி அதை வந்து கரெக்டா பேங்கிங் எல்லாம் வச்சு எப்படி சம்பளம்னா பிரிச்சு கொடுக்குறாங்க, எவ்வளவு கொடுக்குறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் தான் தணிக்கை. சரியா? சரி. பின்வரும் வினாக்களுள் ஏதேனும் ஒரு வினாவிற்கு 40 முதல் 60 சொற்களுக்கு விடையளிக்க. பணம் வேண்டி தந்தைக்கு மகன் எழுதுவதை போல கடிதம் எழுதுக. இதுதான் சொன்னேன். தெருவிளக்கு வசதி கேட்டு குறைதீர் விண்ணப்பம் வந்து இது உறவுமுறை கடிதம். ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து விண்ணப்ப கடிதம். அப்ப உறவுமுறை கடிதம் எப்படி எழுதணும் அப்படின்ற ஃபார்மட் சொல்லி கொடுத்தேன். விண்ணப்ப கடிதம் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன். ரெண்டுல எது உங்களுக்கு ஈஸின்னு தோணுதோ எழுதுங்க. பெரும்பாலும் உறவுமுறை கடிதம் எக்ஸாமா இருந்தாலும் சரி, எக்ஸாம் வந்துச்சுன்னா கூட ரெண்டுமே எப்படி எழுதணும்னு தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா அதை உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா அந்த 2 கொஸ்டின்ல 1 and 2ல? இல்லம்மா? இல்ல மேம். சரி. பின்வரும் வினாக்களுக்கு ஏதேனும் ஒரு வினாவிற்கு 40 to 60 பழத்தோட்ட அருவி மற்றும் பழைய குற்றால அருவி குறித்து எழுதுக. வர்ணனையில இதுல வந்து என்னன்னா பின்னாடி பயண கட்டுரை என்ன பார்ப்போம்ல, அதுல கொடைக்கானல் போய் அங்க இருக்கிற அந்த கோக்கஸ் வாக்கு, தென் அந்த பழத்தோட்ட அருவி, அதுல இருக்கிற அந்த எப்படி போகணும் வந்தோன்ற மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அதுல இந்த டாபிக்லயே இருக்கும் பழத்தோட்ட அருவி, பழைய குற்றால அருவின்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல இருக்கிறத எழுதுனா போதும். சரியா? பட் ஆனா அந்த இதெல்லாம் படிங்க, நல்லா இருக்கும் அந்த லெசன்ஸ் எல்லாம். சரியா? அப்புறம் கோக்கஸ் நடைபாதை குறித்து எழுது, அதுவும் அதே லெசன் தான். அதே லெசன்ல கோக்கஸ் நடைபாதை டாபிக் கீழே இருக்கும். சரியா? அதை வந்து எழுத வேண்டியதான். சரியாமா? பழத்தோட்ட அருவி குற்றால அருவி வந்து இது பழைய குற்றாலம் பத்தி ஒரு லெசன் இருக்கு. அதாவது ஒரு ஜஸ்ட் வர்ணனையில இருக்கும். குற்றாலத்துல வந்து ஐந்தருவி, செண்பக அருவி, குற்றாலத்துல போகும்போது எங்க இருக்குது, தென்காசி பக்கத்துல எப்படி இருக்குது, அந்த குற்றாலம் போனா அது ஒவ்வொரு குற்றாலத்துல ஒரு பிளேஸ்ல உள்ள கோயில் என்ன, மக்கள் வந்து எங்க வந்து அதிகமா வருவாங்க, அந்த மாதிரி குற்றாலம் பத்திய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பழத்தோட்ட அருவி, பழைய குற்றால அருவி, இதெல்லாம். சரியா? இது குற்றாலம் லெசன்ல இருக்கும். இது வந்து கொடைக்கானல் கோடை கரெக்ட் தானே, கொடைக்கானல் தானே போக்கஸ் வாக் இருக்கு. எஸ், அது பத்தி ஒரு லெசன்ல இருக்கும் பாடம் 15ல. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா பழத்தோட்ட அருவி குற்றால அருவி வந்து 144, 145ல இருக்கும். சரியா? இந்த கோக்கஸ் வந்து 138ல இருக்கும். ஓகே, நான் பேஜ் நம்பர் வைஸ் சொல்றேன் பாருங்க. சரியா? சரி. அதே மாதிரி இந்த தெருவிளக்கு வசதி கேட்டு வந்து 215, 216ல இருக்கும். அதே இங்க தந்தைக்கு மகன் வேண்டிய கடிதத்துல வந்து 133ல இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட். பின்வரும் வினாக்களுக்கு ஏதேனும் ஒரு வினாவிற்கு 100 முதல் 150 வரை காந்தியின் வரலாறு தென்னாப்பிரிக்க வாழ்க்கை குறித்து எழுது. இதுல காந்தி வந்து எப்படி வந்து தென்னாப்பிரிக்கால இருந்தாரு, அவர் என்ன என்ன பண்ணாரு, ட்ரெயின்ல இருந்து அவர் வந்து வெளில தள்ளினது, அதுக்கப்புறம் ஒரு வேகம் வந்து அவர் எந்த அளவுக்கு அம்மா வந்து பேச்சு வந்து தலைமையில வச்சிருந்தாரு, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நான்வெஜ் சாப்பிடாம இருந்தாரு, அவர் தங்கினது கூட ஒரு இஸ்லாமியர் வீட்டுல தான், பட் ஆனா நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு, அவர் எப்படி நல்லா படிச்சாரு, பொய் சொல்லாம இருந்தாரு, அதெல்லாம் அந்த கதையில படிக்கும்போது தெரியும் ஃபுல்லா, அந்த காந்தி கதை படிக்கும்போது. அப்புறம் எப்படி வந்து இந்த இவர் வந்து கருப்பர்களை வந்து தென்னாப்பிரிக்கால வந்து டிராவல் பண்ணும்போது
அனுப்பி விட்டாங்க இவரை, வெளியில தள்ளி விட்டாங்க ட்ரெயின்ல, அடுத்த ஸ்டேஷன்ல. அது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அங்க இருந்து அந்த போராட்டம் ஆரம்பிச்சு அப்புறம் வந்து அஹிம்சா, அதாவது கத்தி இன்றி ரத்தமின்றி எப்படி அமைதியாவே இருந்து சண்டை போட்டு வாங்குறதுன்ற ஒரு விஷயத்த உலக சொல்லி கொடுத்தாருன்ற மாதிரி இருக்கும். காந்தி பத்தி எல்லாம் தெரியும் தானே? ஓகே, சரி. இந்த காந்தியோடைய இதை பத்தி எங்க இருக்கும்? லெசன்ஸ் 138ல இருக்கு. சரியா? காந்தியின் வரலாறு இது வந்து 138ல இருக்கு. கீழே உள்ள பகுதியை சுருக்கி வரைக. ஆம், இத யாரோ ஒருத்தவங்க வாசிக்கிறீங்களா கண்ணுங்களா? சடங்கு சாந்தை கரகாட்டம் வாசிக்கிறேன் மேம். வாசிங்க பாப்போம். ஆட்டக்கலை. ஆட்டக்கலை. சடங்கு சார்ந்த இக்கரகாட்டம் நாளடைவில் ஒரு ஆட்டக்கலையாக உருமாறியது. காலில் சலங்கை அணிந்து ஆடும் கரகாட்டக் கலைஞர்கள் இந்நடனத்தில் புது புது உத்தி முறைகளை பயன்படுத்தி ஆடி வருகின்றனர். முதலில் ஆண்கள் மிகுதியாக ஆடிய இக்கரகாட்டத்தில் தற்பொழுது பெண்களும் மிகுதியாக பங்கேற்று ஆடி வருகிறார்கள். முதலில் அடவுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்த இக்கலைஞர்கள் தற்பொழுது இதன் மூலம் சாகச வேலைகளை செய்கின்றனர். தலையில் கரகத்தை வைத்துக்கொண்டு நீண்ட கத்தியால் எதிரில் உள்ளவர் மார்பில் வைக்கப்பட்ட வாழைக்காயை வெட்டுதல், தேங்காய் உடைத்தல், கண் இமைகளை மூடிக்கொண்டு ஊசியில் நாள் கோர்த்தல், நூல் கோர்த்தல், ஏணியில் ஏறுதல் முதலிய செயல்களை செய்து காட்டுகின்றனர். இக்கரகாட்டம் ஆட்டக்கலையாக மாறிய போதும் ஆடும் கலைஞர்கள் கரகத்தை தலையில் ஏற்றுவதற்கு முன்பு மாரியம்மனை வணங்கிய தலையில் கரகத்தை வைக்கின்றனர். நடைபெறும் இடம்: மதுரை பகுதிகளில் கரகாட்டம் இன்னும் பழமை மாறாமல் ஆடப்பட்டு வருகிறது. தஞ்சை, சென்னை, சேலம் போன்ற பகுதிகளில் இக்கரகாட்டம் மிகவும் அழகுபடுத்தப்பட்டு புதுமைகள் புகுத்தப்பட்ட கலையாக மாறியுள்ளது. வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ வெரி மச் மை டியர். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் இப்ப நான் சொன்ன சுருக்கி வரைக. சரியா? இந்த இது சுருக்கி வரைக வந்து இப்போ உங்களுக்கு ஓகே, காந்தியின் வரலாறும் தென்னாப்பிரிக்க வாழ்க்கையை பார்த்து நான் எழுதிடுறேன் அப்படின்னு ஈஸியா பார்த்து எழுதினாலும் இந்த சுருக்கி வரைதல் பத்தி தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா டெஸ்ட் எக்ஸாமுக்கு வரும், 12th வரும். சரியா? இதே திருந்தா படிவம் திருந்திய படிவம் ரெண்டு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, நம்மளுக்கு கரெக்டா 3ல் 1 பங்கா எழுதுறதுக்கு வந்து உடனே வராதுல்ல. முதல்ல கொஞ்சம் எழுதி அதுக்கப்புறம் அதையும் சுருக்கிறதுனா பெட்டர். சோ முதல்ல என்ன பண்ணணும்? திருந்தா படிவம் அப்படின்னு எழுதணும். திருந்தா படிவம்னு போட்டு இதை வந்து எந்த அளவுக்கு உங்களால சுருக்கி எழுத முடியுமோ கொஞ்சம். சரியா? சலங்கை அதாவது இதை ரொம்ப ஈஸியா காலில் சலங்கை அணிந்து கொண்டு சடங்கு சார்ந்த ஒரு ஆட்டம் ஆடுவார். இது போய் கரகாட்டம். ஒரு 3 லைனை வந்து ஒரு லைனா சுருக்கி சுருக்கி எழுத முடியுதான்னு பார்த்து எழுதணும். சரியா? எழுதி முடிச்சுட்டு இப்ப ஆண்கள் வந்து அதிகமா பெண்களை விட ஆண்கள் அதிகம், அவ்வளவுதான். 2வது இது. சரியா? முதல் மாதிரி இல்லாம சாகச வேலைகள் அதிகம் செய்கிறார்கள் அப்படின்னு போட்டு எல்லா சாகச விதமா ஏதாவது ஒண்ணு மட்டும். சரியா? கன்னி மேகலை அது பெருசா இருக்குல்ல, மார்பில் வைக்கப்பட்ட வாழைக்காய் வெட்டுதல், இது போன்ற சாகச வேலை, அவ்வளவுதான். கடைசியா என் கரகாட்டம் வந்து மாரியம்மனை வணங்கி தலையில் கரகத்தை வைக்கிற மாதிரி வணங்கி, இல்லைன்னா மாரியம்மனை வணங்கி காலில் சலங்கை கட்டி அப்படின்னு லைனோட சேர்த்துடலாம் நீங்க. சரியா? இதுதான் சுருக்கி எழுதுதல். எங்க மதுரை பக்கத்துல இன்னும் ஆடப்பட்டு வருகிறது, அவ்வளவுதான். சோ திருந்தா படிவன் போட்டு எழுதிட்டு என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் திருந்திய படிவன் போட்டு ஃபேரா எழுதணும். திருந்தா படிவம் போட்டு எழுதிடணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் திருந்திய படிவம் போட்டு நீங்க திருந்தா படிவத்தையே அப்படியே எழுதினாலும் ஓகே. திருந்தா படிவத்தை அப்படியே சுருக்கி இன்னும் கொஞ்சம் செம்மப்படுத்தி அப்படி பக்காவா கரெக்டா சென்டென்ஸ் மேக்கிங்கோட அழகா திருந்திய படிவம் எழுதிட்டு ஒரு ஸ்கேலோ பென்சிலோ எடுத்து அந்த திருந்தா படிவத்தை அப்படி ஃபுல்லா ஒரு கிராஸ் போட்டுடணும். சரியா? அது நான் எப்படின்னு இப்ப காமிக்கிறேன். சரியா? எப்படி கிராஸ் போறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி கிராஸ் போட்டுட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ட் மாதிரி ஜஸ்ட் ஒரு கிராஸ், திருந்தா படிவத்தை ஒரு கிராஸ் போட்டுட்டு அப்புறம் திருந்திய படிவம் அப்படின்னு எழுதணும். சரியா? இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இல்லாட்டினாலும் 12th 10th எக்ஸாம்ல வரும். சரியா? சுருக்குவதில் இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதுக்கப்புறம் பின்வரும் வினாக்களுக்கு ஏதேனும் ஒரு வினாவிற்கு சொற்கள் 100 முதல் 150 சொற்கள். குறிஞ்சி திணை குறித்து எழுதுக. குறிஞ்சி திணை பத்தி உங்க புக்ல இல்ல. சரியா? ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து அவங்க எடுத்து எழுதியிருக்காங்க. பட் குறிஞ்சி திணைன்னு பாத்தீங்கன்னா அது என்னன்னா 5 திணைகளில் ஒன்று குறிஞ்சி திணை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லுவாங்க. குறிஞ்சிங்கிறது மலை சார்ந்த பகுதி. அங்க வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க, என்ன சாப்பிட்டாங்க, என்ன கடவுளை வணங்குனாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களுடைய ஆட்டம் பாட்டம் எப்படி இருந்தது, அவங்க தொழில் என்ன, அவங்களுடைய தூங்குற நேரம் என்ன, எந்திரிக்கிற நேரம் என்ன, அவங்களுடைய ஒழுக்கம் என்னன்னு பத்தி இதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள்ல இருக்கும். சரியா? பார்த்து எதுவும் எழுதலாம். சரியா? குறிஞ்சி திணை பத்தி. குறிஞ்சி திணை என்னன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதுக்காக சொல்றேன். குறிஞ்சி திணைங்கிறது
தமிழ் மக்கள் வகுத்து 5 தமிழ் நிலத்தை வந்து 5 விதமா வகுத்தாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. குறிஞ்சிங்கிறது மலை, மலை சார்ந்த இடம், அதுல வாழ்ற மக்களுடைய வழக்கம் ஒழுக்கம் அது. முல்லைங்கிறது காடு, காடு சார்ந்த இடம். மருதம்ங்கிறது வயல், வயல் சார்ந்த இடம். நெய்தல்ங்கிறது கடல், கடல் சார்ந்த இடம். பாலைங்கிறது மணல், மணல் சார்ந்த இடம். சோ இந்த இடத்துல மக்கள் வாழ்ந்திருக்காங்க தமிழ் மக்கள். அவங்களுடைய ஒழுக்கம் என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, அதை பத்தி சொல்றதுதான் இந்த திணை. ஓகேமா? சரி. அப்புறம் இந்திய பண அஞ்சல் படிவத்தை நிறைவு செய்யும் முறைகள் பாடம் 30ல இருக்கு. சரியா? அது எந்த பேஜ்ல இருக்கு ஆன்சரு? 207ல இருக்கு. சரியா? 207 போனீங்கன்னா அந்த அந்த ஆன்சர் அதுல இருக்கும், பாத்துக்கலாம் நீங்க. சரியா? சரி. நெக்ஸ்ட் வந்து பின்வரும் வினாக்களுள், அப்ப குறிஞ்சி திணை எழுதணும்னு தோணுச்சுன்னா நீங்க கூகுள் பார்த்து எழுதலாம். ஓகே. அதுக்கப்புறம் பின்வரும் வினாக்களுள் ஏதேனும் ஒரு வினாவிற்கு 500 சொற்களுக்கு மேல் விடையளிக்க. 2ஆம் சரபோசி செய்த சாதனைகள். சரபோஜி ராஜா அப்படிங்கிறது வந்து தஞ்சாவூரை ஆண்ட ஒரு ராஜா. அவர் வந்து மதுரைக்கும் தஞ்சாவூருக்கும் நாயக்கர் ராஜா. அவர் நிறைய விஷயங்கள் நன்மை செஞ்சிருக்காரு. நிறைய பெண்களுக்கு, அது அந்த சரபோஜி ராஜாவுடைய பட்டத்தரசி பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களே வந்து கூட மதுரையில இருக்கும் மங்கம்மா சத்திரம் இருக்கும். அந்த மாதிரி அந்தந்த மன்னர்களுடைய மனைவிமார்கள் பேர்ல நிறைய சத்திரங்கள் இருக்கு. தஞ்சாவூர்ல இருக்கு, மதுரையில இருக்கு. சோ நிறைய சத்திரங்கள் வச்சு அன்னதானம் செஞ்சிருக்காங்க, நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க சரபோஜி மன்னர். சரபோஜி மன்னர் நிறைய லாங்குவேஜ் அவருக்கு தெரியும், நிறைய லாங்குவேஜ். சோ அவரை பத்தி ஆஹா ஓஹோன்னு பெருமை தான் வந்து தஞ்சாவூர்ல அந்த அவர் அந்த அது என்ன பெரிய கோயில் சொல்லுவோமே, அந்த பெரிய கோயிலுக்கு நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு இவரு. சரியா? சோ அந்த சாதனை பத்தி இருக்கும். அது பேஜ் நம்பர் எங்க தெரியுமா? 244ல இருக்கு. சரியா? 2ஆம் சரபோஜி மன்னர் செய்த சாதனை 244. ஓகே. சரி. இப்ப பின்வரும் உழைப்பு தந்த உயர்வு என்னும் தலைப்பிலே அமைந்த கதையை நாடகமாக மாற்று. கதையை நாடகமாக மாற்று. அந்த வர்ணனைன்னு பார்த்தோம்னா நம்ம சொன்னேன்ல, நான் கதை எவ்வளவு அழகா கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, நாடகம் எழுதுறதுல இந்த பார்ட் வரும். ஒரு கதை, அந்த கதையை வந்து எப்படி அடி நாடகமா மாத்துறது, அவ்வளவுதான். சரியா? இத வாசிங்க பார்ப்போம். உழைப்பு தந்த உயர்வு வாசிக்க முடியுமா? நானே வாசிக்கவா கண்ணுங்களா? வாசிக்கிறேன் மேம். வாசிங்க. வெல்கம், வாழ்த்துக்கள், உழைப்பு நன்றிகள் தந்த பல. உழைப்பு தந்த உயர்வு. கண்ணனூர் என்னும் ஊரில் கந்தன், சுந்தரம் என்ற இளைஞர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் இருவரும் பட்டப்படிப்பை முடித்தும் வேலை ஏதுமின்றி இருந்தனர். கந்தன் வேலைக்காக விண்ணப்பித்தும் மேற்கொண்டு எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்தான். அவனது தந்தை வேலை கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, வேறு ஏதாவது தொழில் தொடங்க என்று கந்தனிடம் கூறியும் அவன் காதில் வாங்கி கொள்ளவில்லை. ஆனால் அவனுடன் படித்த சுந்தரமோ வேலைக்கு விண்ணப்பித்தும் கிடைக்கவில்லையே என சோம்பேறியாக இல்லாமல் ஒரு மளிகை கடையை சிறிய அளவில் ஆரம்பித்தான். நேர்மையாக கலப்படமின்றி பொருட்களை விற்றதால் நாளடைவில் வியாபாரம் பெருகியது. பெரும் செல்வந்தனாக மாறினான். ஒரு நாள் சுந்தரம் கந்தனிடம், சுந்தரம் வேலைவாய்ப்பு மட்டுமே மனிதனை காப்பாற்றுவதில்லை, சுயமாக தொழில் தொடங்கி வாழ்வில் முன்னேறலாம் என அறிவுரை கூறினான். அவனது அறிவுரையை கேட்ட கந்தனும் மனம் மாறி தொழில் தொடங்கி மகிழ்வுடன் சென்றான். இது எப்படி நாடகமா எழுதலாம்? அவங்க ரெண்டு அப்பாவுமே பேசுற மாதிரி, கடையில இருந்து பேசுற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னப்பா உன் பையன் என்ன பண்றான்? என் பையன் சும்மா படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கான்ப்பா, ஆனா என் பையனும் அப்படிதான் படிச்சான், பட் ஆனா வந்து இப்போ தொழில் தொடங்குறான் அப்படின்ற மாதிரி அவங்க கான்வர்சேஷனை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இல்ல அந்த 2 பசங்க பேசுற மாதிரி, நீ என்னப்பா பண்ற? நான் படிச்சுட்டு 2ஆவது 1ஆதான் படிச்சோம் பாருவேன், நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், வேலை கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதுப்பா, அவங்க பேசுற மாதிரி. புரியுதா? சோ இந்த விஷயத்த ஒரு நாடகமா நம்ம எப்படி வேணாலும் பிரசன்ட் பண்ணலாம். அது அவங்களுடைய கற்பனைக்கு ஏற்றது. சரி? அப்பா அம்மா சொல்ற மாதிரி, வீட்டுல அவங்க அப்பா வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்லலாம் பையனுக்கு. இங்க பாத்தியா அவங்க பையன் பத்தியா உன்னை மாதிரி படிச்சான், பட் ஆனா கடை வச்சுட்டு வேலை பாக்குறான்ல, வேலை கிடைக்கணுங்கிறதுக்கா வெயிட் பண்ணல பத்தியா அப்படின்னு அட்வைஸ் பண்ற மாதிரி நம்ம நாடகத்தை கொண்டு போகலாம். புரியுதா? இல்ல அம்மா அப்பா 2 பேரு பொண்ணு பாக்குறாங்க பையனுக்கு, அப்ப பொண்ணு என்ன வேலை பாக்குறாங்கன்னு கேக்குறாங்க, அப்போ என்ன பண்றது தெரியாம இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த விஷயத்த போய் அவங்க ஃப்ரெண்ட்ட போய் சொல்றாரு அவங்க அப்பா, பொண்ணு பார்க்க, பட் ஆனா என்ன வேலை பாக்குறான்னு கேக்குறாங்க பையனுக்குன்னு. அப்ப என் பையனும் அப்படித்தான்ப்பா இருந்தான், என்ன பண்றது, கிடைக்கிற வரைக்கும் இப்படி இருக்க முடியல, சுய தொழில்னு ஒண்ணு வேணும்ல, நான் என் பையனை நல்லபடியா மளிகை கடை ஆரம்பிச்சு கொடுத்தேன், நல்லபடியா இருந்தது, இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை நல்லபடியா இருக்காங்க அப்படின்னு. இந்த நம்ம கற்பனை தான். புரியுதா? நம்ம கற்பனையில இந்த சொன்ன கதையை எப்படி எல்லாம் பிரசன்ட் பண்ணலாம். சரியா? நம்ம கற்பனை தான். இது ஏன் இப்படி எழுதுனான்னு யாரு கேட்க போறது? தப்பு கரெக்டே கிடையாது இதுல. நீ இப்படி எழுதுனா மார்க், நீ இப்படி எழுதுனா மார்க் இல்ல, நீ இப்படி எழுதுனன்ற மாதிரி கொஸ்டின் எதுவுமே இங்க வராது. ஏன்னா இது டிபெண்ட் அப்பான் யுவர்
இமேஜினேஷன். சரியா? உங்களுடைய இமேஜினேஷன்ல நீங்க அழகா நீங்க கதை எழுதலாம். சரியா? ஓகேம்மா? ஓகே கண்ணுங்களா? ஓகே மேம். ஓகே. சரி, இப்போ டவுட், ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். ஒயிட் போர்டு எங்க இருக்கு? ஏதாவது டவுட் இருக்காமா? இல்ல மேம். டவுட் எதுவும் இல்லை. சரி, இப்ப பாருங்களேன், இந்த ஒயிட் போர்டுல இப்ப இதுதான் A4 சைஸ் பேப்பர். ஓகே. இப்ப இதுல வந்து என்ன பண்றாங்க, லெட்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல, ஓகே, இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து என்ன எழுதுறீங்க? ஆஹ் அஹ் இந்த இடத்துல இப்ப உறவுமுறை கடிதம். உறவுமுறை கடிதம்னா இந்த இடத்துல என் பேரு. ஓகே. இந்த இடத்துல என்னுடைய டேட், அதாவது நான் எப்ப எழுதுறேனோ அந்த டேட் இங்க திருப்பூர். தென் இங்கக்குள்ள இன்னைக்கு டேட். சரியா? நெக்ஸ்ட் லைன்ல லைனா இருக்கும்ல, நெக்ஸ்ட் லைன்ல இங்க அன்புள்ள அப்பா எழுதிட்டு, சரியா, இங்க எழுதிட்டு இந்த இடம் பார்த்தீங்களா, இங்க கொஞ்சம் இதான் இதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது மார்ஜின். ஸோ இங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரியா? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்க அன்புள்ள அப்பா எழுதிட்டு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஒரு பேராலே முடிக்கலாம். சரியா? ஒரு பேராலே எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு செகண்ட் நன்றி அப்படின்னு அப்பா பத்தி வேற ஏதாவது நெக்ஸ்ட் அப்படி அப்படின்னு வேற விஷயம் ஒரு விஷயத்த இந்த இடத்துல எழுதிட்டு, நான் இங்க படிக்கிறேன்ப்பா, அப்பா எனக்கு வந்து புக்கு பைசா கேட்டிருக்காங்க, எனக்கு இந்த இதுக்கு காசு வேணும், அதனால கொடுங்க, நான் நல்லா இருக்கேன், நீ இல்லாட்டா இப்படி பண்ணலாம். இப்ப அன்புள்ள அப்பான்னு போட்டு, அப்பா நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா, அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் இதுல நீங்க ஃபுல்லா நலம் விசாரிச்சுட்டு, அடுத்த இதுல என்ன எழுதணும்னா, இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல பைசா கேட்டிருக்காங்க, அதனால எனக்கு இது விஷயத்துக்கு இவ்வளவு காசு வேணும், இந்த மாதிரி எனக்கு பேங்க்லயோ அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, தென் நெக்ஸ்ட் நான் வந்து அடுத்து தீபாவளிக்கு வர்றேன், இல்ல லீவ் வரும் அப்ப வர்றேன்ப்பா, பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எனக்குள்ள என்ன எழுதணும், இப்படி அன்புள்ள என் பேர், அவ்வளவுதான். முடிச்சிட்டு இதுக்கு அடுத்தது, சரியா, இப்ப இது வந்து ஒரு பேஜ்ல முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த லைன்ல ஒரு லைன் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் போடணும். பாக்ஸ் போட்டு இங்க பெறுநர் கமா போட்டு யார் அப்பா பேரு, அப்பாவோட அட்ரஸ் இதெல்லாம் எழுதணும். சரியா? பின்னோட இது புரிஞ்சுதா? உறவுமுறை கடிதம் புரிஞ்சுதா கண்ணுங்களா? ஓகே. இப்போ புரிஞ்சது மேம். ஆமா, இப்ப விண்ணப்ப கடிதம் எப்படின்னா, விண்ணப்ப கடிதம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பெறுநர், சாரி அனுப்புனர், உங்க பேரு, நீங்க எங்க இருக்கீங்கன்னு அட்ரஸ் ஃபுல்லா எழுதணும். அகைன் பெறுநர், அப்ப யாரு, தமிழ்நாடு கவர்மெண்ட், எல்லாம் ஃபுல்லா எழுதணும். அப்புறம் இந்த இடத்துல ஐயா, ஒன்லி ஐயா போட்டு இங்க பொருள், சரியா, பொருள் போட்டு இங்க என்ன பொருளோ அந்த ஃபுல்லா எழுதிடணும். தெருவிளக்கு வேண்டி. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பொருள் எழுதிருக்கீங்களா அதுக்கு நேரம் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நேரம் இருந்து என்ன வேணும், எத்தனை பேர் நீங்க வசிக்கிறீங்க, என்ன ஏது அப்படிங்கிற வச்சுட்டு, எனக்கு பொருள் இது இத்தனை குடும்பம் இருக்கு, எனக்கு தெருவிளக்கு வேணும், நாங்க அப்படி இருந்தா ரொம்ப நன்றி உள்ளவர்களா இருப்போம்னு சொல்லிட்டு, சரியா, இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் முடிச்சிட்டீங்க, நடுவுல நன்றி. ஓகே. நன்றிக்கு நெக்ஸ்ட் லைன்ல இந்த இடத்துல உண்மையுள்ள உங்க நேம், இந்த உண்மைக்குள்ள நேர இங்க நீங்க எழுதின பிளேஸ், அதாவது இப்ப திருப்பூர்னா திருப்பூர், இங்க டேட். ஓகே. இப்ப புரியுதா? இங்க நன்றி எழுதணும், நெக்ஸ்ட் லைன்ல இங்க திருப்பூர் டேட்டு, இங்க வந்து உண்மையுள்ள உங்க நேம். இதுதான் விண்ணப்ப கடிதம். முடிச்சிட்டு இந்த இடத்துல நீங்க பாக்ஸ் போடணும். பாக்ஸ் போடலாம், போடாம இருக்கலாம். நாங்க எங்க காலத்துல பாக்ஸ் போட்டோம், அது அது ஒரு ஒரு ப்ரொஃபஷனா இருக்கும், அதுக்காக உங்களை சொல்றேன். தென் இங்க பெறுநர் போட்டு இங்க வந்து பெறுநர் யாரு, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னது ஃபுல்லா எழுதுறீங்க, அவ்வளவுதான். ஓகேம்மா? புரிஞ்சுதா? புரிஞ்சது மேம். புரிஞ்சுதுமா. சரி, ஓகே. இன்னொன்னு ஏதோ உங்களுக்கு நான் எழுதி காமிக்கிறேன்னு சொன்னேன், என்னது அது? ஒயிட் போர்ட்ல உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன், அது என்னமா அது? பியோதை குழு காளியார் கோயிலு, இதுதான். திருந்தா படிவம். எஸ். இப்ப திருந்தா படிவம் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்போ வந்து ஒரு ஃபுல்லா ஒரு கதை எழுதியிருக்காங்க, சுருக்கி வரைகல ஃபர்ஸ்ட் இங்க திருந்தா படிவம் அப்படின்னு எழுதிட்டு இங்க ஃபுல்லா எழுதுவீங்க, சரியா? ஃபுல்லா. அப்புறம் இங்க திருந்திய படிவம் போட்டு இங்க ஃபுல்லா எழுதுவீங்க. ஓகே. இந்த எழுதி முடிச்சிட்டு இந்த திருந்தா படிவத்தை ஒரு பென்சில் எடுத்து பென்சில்ல இப்படி ஒரு கிராஸ் போட்டு கசா கசான்னு இப்படி இப்படி இது பண்ணக்கூடாது, இப்படி அடிக்க கூடாது, இன்ட்டு போடக்கூடாது. ஒன்லி ஒரே ஒரு கிராஸ், இங்க இருந்து ஒரே ஒரு கிராஸ். புரியுதா? அதுதான் அதுதான் என்ன சொல்றது, மெத்தட் இப்படிதான் எழுதணும்ட்டு. புரியுதாமா எப்படின்னு? இது புரியல புரியுது. கேளுங்க பாப்போம், இது புரியலன்னா கேளுங்க பாப்போம். திருந்தா படிவம் ஃபுல்லா எழுதிட்டீங்க, எழுதிட்டு பென்சில் எடுத்து ஒரு கிராஸ் பண்ணிட்டு அப்புறம் திருந்திய படிவம் போட்டு எழுதுறீங்க. நீங்க தப்பா எழுதிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது இது. புரியுதா? இது என்னன்னா இது திருந்தா படிவம், இது எழுதி இதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணி கரெக்டா பக்காவா திருந்திய படிவம் எழுதுறீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே மேம். ஓகே. சரி, வேற ஏதாவது டவுட் இருக்காமா? நீங்க எழுதிருக்கீங்க. ஆம், ஆம், சரி, ஓகே, இன்ஷால்லா நான் பாக்குறேன். நான் சார்ட்டுக்கு இதை நீங்க வந்து எழுதி அனுப்புங்க, நான் பாக்குறேன். இப்ப உங்களுக்கு இது புரிஞ்சதுல? உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இல்ல இருக்காமா? மேம். எந்த டவுட் இல்ல? கிளியரா இருக்குதுல்ல? ம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ் எப்படி எழுதணும், எல்லாத்துக்கும் பேஜ் நம்பர் 1 2 3 4 கரெக்டா பேஜ் நம்பர் போடணும். ஓகே. ஏதாவது பேஜ் மிஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்ஸ் போயிடும். ரொம்ப முக்கியம் பேஜ் நம்பர், சரியா? அதனால பேஜ் நம்பர் போடணும். தென் அதுக்கப்புறம் எப்படி எழுதணும்னு நான் சொன்னேன், அழகா எழுதணும். லைன் விட்டு லைன் விட்டு எழுதணும், அழகா எல்லா லைனுக்குள்ள ஒரு கொஸ்டின் எழுதிட்டா அழகா லைன் விடணும். அழகா ஒரு ஒரு வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கு இடையில கேப் இருக்கணும். நெருக்கமா எழுதக்கூடாது, நீட்டா எழுதணும். என்ன மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் எழுத ஆரம்பிக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் கடைசி வரைக்கும் நீட்டா இருக்கணும், சரியா? மேம், எஸ்மா. இந்த டவுட் சொல்லுமா நான் ராஜா. உங்களுக்கு நாங்க அனுப்பியிருந்தோம் தானே, அது வந்து அந்த மாதிரியே எழுதுனா போதுமா? ஆன்சர் கேட்கல, அந்த அண்டர்ஸ்டுட் ஹேண்ட் அண்டர்ஸ்டுட். ரைட்டிங் அது எல்லாமே. இல்ல, அது கொஞ்சம் நெருக்கமா இருந்தது பொண்ணு. அப்போ அதனால ஓகே மேம். கொஞ்சம் நெருக்கமா இருந்தது. அதே மாதிரி வந்து பெண்ணு வந்து ஒரு மாதிரி அழிஞ்ச மாதிரி இருந்தது, அழிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி. இப்போ அது ஸ்கேன் பண்ணும்போது அப்படி தெரியுது மேம். அதுதான், அதனாலதான் சொல்றேன். பெண்ணு வந்து மைக்ரோ டிப் பென்சில், அது என்ன யூனிபால் பென் சொல்லுவோம்ல, அது மாதிரியோ இல்ல கொஞ்சம் ம். பாயிண்டடா உள்ள கொஞ்சம் அந்த பெண்ணு நல்லா கொஞ்சம் பென் எடுத்து அப்படி எழுதுங்க. அப்படின்னா உங்களுக்கு வராது பால் பாயிண்ட் பென்னோ அந்த மாதிரி. சரியா? இங்க் பென் வச்சு, ஓகே. இங்க் பென் வச்சு எழுதிருப்பீங்களோ? இல்ல, இங்க் பென்லாம் இல்ல, ஆ ஆ ஆ பால் பென் வச்சுதான் எழுதுறேன். ஓகே ஓகே. அப்போ ஒண்ணு அது பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு அழிச்ச மாதிரி இருக்கு. இல்ல, அந்த மாதிரி எழுதுனா போதுமான்னு அந்த கேட்க மாதிரி எழுதினா விட்டு போதும். விட்டு எழுதுறேன். ஆமா, அவ்வளவுதான். அந்த மாதிரி எழுதினா போதுமா? கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது. ஏன்னா கொஞ்சம் நெருக்கமா ஓகே. எழுதின மாதிரி இருந்தது, அப்படியே ஒரே லெட்டர்ஸும் வேர்ட்ஸும் டிராபிக்கா இருந்த மாதிரி இருந்தது. ஓகே. வேற ஓகே ஒண்ணும் இல்லை, மேம். பட் ஆன்சர்னா ஓகே. பட் ஆனா அப்படியே அந்த கேப் விட்டு. நம்பர் மட்டும் நம்ம பேஜ் நம்பர் 1 2 3 போட்டுக்கணும் மேம். ஆமா ஆமா, போட்டுக்கணும். சரியா? பிரசன்டேஷன் அழகா இருக்கணும். முன்னாடி இருக்கிற அந்த 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 ஃப்ரண்ட் பேஜ் ரொம்ப முக்கியம், சரியா? பேஜ். ஓகே கண்ணு. சரி, ஓகே வேற மேம். ஏதாவது டவுட் அதுல இருக்கா? இருந்து 1 2 3 போடணுமா மேம்? அதுல இருந்து ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து 1 2 3 போடணுமா, இல்லாட்ட நாங்க ஆன்சர் பண்றோமா அதுல இருந்து போடணுமா? நீங்க ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்தே போடுங்க. நான் கேட்டுட்டு வேணா சொல்றேன் நெக்ஸ்ட் ஓகே. கிளாஸ்ல. எப்ப நீங்க 15th அனுப்புவீங்க தெரியுமா? 15th அனுப்புவீங்க. ஆ நான் எனக்கு தெரிஞ்சு அதை எழுதுனதுல இருந்து 1 2 3 போடுவோம், பட் முன்னாடி அட்டாச் பண்ண சொன்னாங்க. அப்ப அதுவும் இன்க்ளூடட் அப்படின்னா அப்ப அதையும் நம்பர் 1 போடணும் இல்லையா? நான் கேக்குறேன். 1 2 3 ஓகே. வந்து எதுல இருந்துன்னு கேக்குறேன், எதுல இருந்து போட சொல்லலாம்னு கேக்குறேன். கேட்டுட்டு ஆஹ், இது கிளாஸ்ல கூகுள் கிளாஸ்ல நான் ஆன்சர் பண்றேன். ஓகேமா? இல்ல சாரே ஆன்சர் பண்ண சொல்றேன், ஆ அதர்வைஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்றேன். ஓகே மேம். சரியா? சரி, ஓகே. வேற ம் ஓகே. இதுல உங்களுக்கு மேம் கொஸ்டின்ஸ்ல நான் எழுதுனது சொல்லுமா. நான் எழுதுனது ஓகேவா? இல்ல அதுவும் மாத்தி எழுதணுமா? இல்ல பேபி, அதாவது என்னன்னா ஆம், அதாவது நீங்க வந்து ஏன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்க, அதுல வந்து பிள்ளைங்க வந்து கொடுக்க கூடாதுங்கிற ரூல் இருக்குல்ல. பட் ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து நான் வந்து அஹ், எதுக்காக ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஏன் வரல அவங்க, முஸ்ஃபிரா வந்து வரல அப்படின்றதுக்காக நான் வந்து கால் இது பண்ணேன். அதாவது கேட்டேன். ஸோ அதை வச்சு அவங்க நீங்க வந்து அனுப்பிட்டீங்களா? சார் வந்து அது இது இஸ் நாட் அ ரூல், ஸ்கூல் ரூல் கிடையாது. தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் எந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. புரியுதா? இது வந்து நம்ம ஸ்கூலோட ரூல். அதனால தான் நான் வந்து ஒன்னும் உங்களுக்கு சொல்ல முடியல. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் கிளாஸ்ல நான் அந்த டீட்டெயிலா மாடல்
மாடல் ஓகே அந்த பேபி. மாடல் ஓகேவா இல்ல? மாடல் ஓகே. பட் ஆனா இன்னும் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, இன்னும் வந்து அழகா நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறேன். இப்படி பார்க்கும் போது அப்படியே சூப்பரா இருக்கணும். அப்படி ஹேண்ட் ரைட்டிங்லாம் நீட்டா நல்லா அழகா நல்லாதான் இருந்தது. பட் அறுத்தல் திரித்தல் எதுவுமே இல்லாம சரியா அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஓகே, ஓகே மேம். இல்லைங்க ஒரு நிமிஷம். சரி ஓகே. சரி கண்ணுங்களா, வேற எதுவும் இல்லை விஷயம். ஸோ அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து அழகா நான் சொன்ன மாதிரி சூப்பர்பா நீங்க எழுதி நான் சொன்னதை மைண்ட்ல வச்சு பார்த்தாலே இது எந்த ஸ்கூலு, ஐஎல்எம் ஸ்கூலா, சூப்பர்பா இருக்கே அப்படின்னு அவங்க சொல்லணும். அந்த அளவுக்கு உங்க பிரசன்டேஷன் இருக்கணும். ஓகே, நீ எழுதும் போது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு கூகுள் கிளாஸ் ரூம்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன். சரியா? டெய்லி 10 ஓகே o'clock, மேம். டெய்லி 9:30க்கு நான் பார்ப்பேன். நீங்க என்ன டவுட்னாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஓகேவா? ஓகே மேம். கேக்குதுங்களா? ஓகே, வெல்கம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே எழுதுங்க, படிங்க. நீங்க இப்ப இதை முடிங்க, ஃபர்ஸ்ட் இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம் நம்ம. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம் எழுதும் போது நீங்க கவலையப்படாதீங்க. உங்களுக்கு அழகா எப்படி படிக்கிறதுன்ற மெத்தட் முதற்கொண்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். சரியா? அது எல்லா ஓகே எல்லா மேம். சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க. சரியா? படிக்கிற ஓகே. மெத்தட் எல்லாம் சரி, எப்படி எழுதணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி மெமரைஸ் பண்றதுன்ற டெக்னிக்ஸ்லாம் நான் சொல்றேன். ஓகே 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 மேம். ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. க்ளோஸ் பண்ணிடலாமா? டைம் ஆயிடுச்சு தானே? ஆமா ஓகே ஓகேம்மா. ஓகேம்மா. தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேம்.